ஸோ இந்த ரிவிஷனில் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் எம்சிக்யூ. ஸோ உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரை பார்க்குற நேரம் நார்மலாக பார்ட் டூ ஓகே, ரைட்? பார்ட் டூ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்குது, ரைட்? ஆனால் பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறீங்க. ஸோ இந்த நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், ரைட்? இதில் ஆன்சர்ஸை நாங்கள் ஃபைண்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரைட்? அது இல்லாமல் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறீங்க. அடுத்து உங்களோட ரீடிங் அபிலிட்டி, இது எல்லாமே டிபெண்ட் ஆகும் என்னதுக்கு அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்ட் ஒன்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற இந்த 40 கொஷின்ஸ், ரைட்? 40 கொஷின்ஸுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை 1 hour மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ரைட்? ஏன்னா டோட்டலாகவே 3 hours. ஸோ அதில் 40 கொஷனுக்கு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 1 hourல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இந்த கொஷின்ஸை செய்யணும், ரைட்? அந்த கொஷின்ஸ் எல்லாமே எப்படி டிபெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் பேப்பர்ட பேட்டர்ன் இதுதான், ரைட்? கிரேட் 10ல இருந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, 4, 5, 6, கிரேட் 11ல யூனிட் 1 to 6, ரைட்? கிரேட் 10ல 1 to 9, இந்த ஆர்டரில் தான் கிரேட் 10 முடிய அடுத்து ஃப்ளோ சார்ட் சூடோ கோட்ல இருந்து அடுத்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். அடுத்து கிரேட் 11ல இருக்க 6th யூனிட் வரைக்கும் அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும். இடையில நடுவில் ஏதாச்சும் ஒரு கொஷின் ஷஃபிள் ஆகி வரலாமே தவிர இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைண்டில் நல்லா ஃபோக்கஸாக இருந்து கொள்ளுங்க. கிரேட் 10ல எந்த ஒரு பிழையும் விடக்கூடாது, 11லையும் எந்த ஒரு பிழையும் விடக்கூடாது, ரைட்? வெரி ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும், ரைட்? நீங்கள் பாஸ் பேப்பரோட ப்ரீவியஸ் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெரி ஈஸியான கொஷின்ஸ் தான் வருது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணலாம் பேப்பரை ஈஸியாக, ரைட்? ஸோ ஒரு உங்களோட எக்ஸாமுக்கு முதல் நாள், ரைட்? எக்ஸாமுக்கு முதல் நாள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாஸ் பேப்பர்ஸ், இந்த நான் தந்த பேப்பர், ரைட்? ப்ரீவியஸாக நாங்கள் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண அந்த லாஸ்ட் இயர் பாஸ் பேப்பர், இதை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓகே. ஏன்னா இதில் வர்றது ஐடியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்ளிகேஷன் தானே, எந்த ஒரு தியரியுமே இல்லை. தியரி சில சில இடங்கள் இருக்குது, ரைட்? இன்டர்நெட், இமெயில், ஓகே, சர்வர்ஸ், ரைட்? அந்த மாதிரியான சின்ன சின்ன தியரிஸ் இருக்குது. அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ஓகே, ரைட்? அப்போ நான் டிரெக்டாக என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஷின்ஸுக்கு வரேன், ரைட்? முதலாவது கேள்வி, ரைட்? அப்போ நான் இங்கே 2 விண்டோ இருக்குது, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். உங்களுக்கு தேவையானதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட்? எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? ஸோ தமிழ்லையும் நான் சொல்லிட்டு வரேன் கொஷின்ஸை, சம்டைம்ஸ் இங்கிலீஷுக்கும் மாறுறேன், ரைட்? உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பாடசாலைக்கு கணனி சாதனங்களை அன்பளிப்பு செய்வதற்கு ஒரு சங்கம் விரும்புகின்றது. பாடசாலை அதன் நூலக முகாமைத்துவ முறைமை அபிவிருத்தி செய்வதற்கு உத்தேசிருப்பின் பின்வரும் எவ்வன்பொருட்கள் பாடசாலை சங்கத்திலிருந்து வேண்டி பெற்றுக்கொள்வதற்கு உகந்தனவாகும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நார்மலி ஜென்ரலாக தான் வரும். ஆனால் ஜென்ரல் தான், பட் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்சர்ஸ் நம்ம படித்தது, ஓகே? ஜென்ரலான ஒரு கொஷின், கொஞ்சம் ஜென்ரலாக யோசிக்கணும், ஆன்சர்ஸை யோசிக்கணும். அப்போ இவங்க சொல்கிறதபடி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிவைசஸை கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஓகே, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான டிவைசஸை அந்த ஒரு ஸ்கூலில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கொடுக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றதை அவங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஓகே. ஸோ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு என்னென்னதை கொடுக்கலாம், ரைட்? அப்போ இந்த 4 ஆன்சரையும் பார்க்கக்குள்ள டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ன்றது தேவைப்படுது, ரைட்? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மேசைய கணனி தேவைப்படும். அது இல்லாமல், ரைட், அப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோட இல்லை இருக்கிற ஆன்சரோட பார்த்தோமா இருந்தால் 1 and 2 நாங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் கொண்டு வரலாம். ஏன்னா 1 and 2 ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது, ரைட்? அடுத்து இந்த ப்ளாட்டர், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பார்கோட் ரீடர். ஸோ பார்கோட் ரீடர் தேவையா, ப்ளாட்டர் தேவையா அப்படின்றத நாங்கள் யோசிக்கணும். லைப்ரரி ஒரு லைப்ரரியில் ப்ளாட்டர் தேவையா, பார்கோட் தேவையா, பார்கோட் ரீடர் தேவையா? அப்போ பார்கோட் ரீடர்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஒரு புக்ஸ் இருக்குமா இருந்தால் அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய யுனிக்காக அந்த புக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஐஎஸ்பிஎன் நார்மலாக பார்கோடில் தான் இருக்கும். இது ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்,
அப்போ லைப்ரரிக்கு நீங்கள் யாரை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்கோட் ரீடரை தான் என்ன செய்யணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்போ இந்த ப்ளாட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இது ஒரு என்ஜினியரிங் ட்ராவிங், ரைட்? நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேப் வரைகிற நேரம், ரைட், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளாட்டர். ஓகே, அப்போ நாங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஆன்சர்ஸ் எழுதுகிற நேரம், நீங்கள் ஃபைனல் பேப்பரை ஹேண்டில் பண்ணுற நேரம், தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் சரியான ஆன்சர் ஓகே, பிழையான ஆன்சரை பா நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. அது கட் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆன்சரை செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரைட்? அடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபால்ட் விடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 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 ஆன்சருக்கு மார்க் பண்ணுற நேரம் சின்னதாக ஒரு டேஷ் பண்ணுறது. ஓகே, அதுவும் அது என்னது ஒரு ஹெச் டைப் பென்சிலில் அது மெல்லிஸாக ஒரு கோடு போடுறது. அப்படி மெல்லிஸாக நீங்கள் கோடு போடுவீங்களா இருந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்ஸ் நீங்கள் அதை ஷீட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணுற நேரம், ஃபைனல் ஷீட்டுக்கு உங்களோட ஆன்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணுற நேரம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைன்ஸை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி லைன் அப் பண்ணுங்கள். இது எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக்கு ரீசனாக தான் வரும். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் லிஸ்ட் only அவுட்புட் டிவைசஸ்? சிம்பிள். ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டில் அவுட்புட் டிவைஸ் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ அவுட்புட் டிவைஸ் இருக்க லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னில் பார் கோட் ரீடர் இருக்குது. ஸோ பார் கோட் ரீடருங்கிறது ஒரு இன்புட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வராது. செகண்ட் பாருங்கள், செகண்ட் பார்த்தமா இருந்தால் ஜாய்ஸ்டிக் இருக்குது. இயக்கப்படினா என்னது? ஜாய்ஸ்டிக். ஸோ ஜாய்ஸ்டிக்ன்றது ஒரு இன்புட் டிவைஸ், அது ஒரு அவுட்புட் டிவைஸ் இல்லை. ஸோ செகண்ட் ஆன்சர் கட். ஸோ தேர்ட் ஆன்சரை பார்ப்போமா இருந்தால் கீபோர்டு, லைட் பென், மவுஸ், ரைட்? ஸோ இதெல்லாமே இன்புட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ ஃபோர்த் ஆன்சர் பார்ப்பீங்களா இருந்தால் ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர் அண்ட் வரைவினா என்னது? ப்ளாட்டர். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் அவுட்புட் இருக்கக்கூடிய லிஸ்ட், ரைட்? ஸோ தேர்ட் கொஸ்டின், ஸோ ஒரு டிவைஸ் தந்திருக்காங்க, ரைட்? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஒரு டிவைஸ் தந்திருக்காங்க. இந்த டிவைஸ்ட இமேஜை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கிரேட் 10 புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை கேட்டுட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு ஒரு ஹிண்ட் ஒன்று தந்திருக்காங்க. என்னது? கட்டட கலைஞர்களினால், ஆர்கிடெக்ட்ஸ் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ இது ஒரு டிவைஸ், இது யாருனால யூஸ் பண்ணுறாங்க? ஆர்கிடெக்ட்ஸ், அதாவது கட்டட கலைஞர்கள்னால யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு அது டிரெக்டாக கிளிக் ஆயிடணும். அப்போ இது என்ன டிவைஸாக இருக்க போகுது? பிளட்டராக தான் இருக்க போகுது. ஓ, பிளட்டர். ஓகே, ரைட். ஸோ ஃபோர்த் கொஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பயனர் ஒரு கணனி செயல் நிரலை நிறைவேற்றும் போது எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாய்ச்சலின் சரியான வரிசை வரிசையை பின்வரும் எது காட்டுகின்றது? ஓகே, அப்போ இவங்க கேட்குறாங்க பயனர் ஒரு கணனி செயல் நிரலை நிறைவேற்றும் போது எக்ஸிக்யூட் அறிவுறுத்தற் பாய்ச்சலின் சரியான வரிசையை பின்வரும் எது காட்டுகின்றது? ஓகே, இந்த இடத்துல எக்ஸிக்யூட் நிறைவேற்றல் அப்படின்றது என்ன என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் மேபி இது ஒரு நியூ வேர்டாக இருக்கலாம். எக்ஸிக்யூட் நிறைவேற்றல், எக்ஸிக்யூட் நிறைவேற்றல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக இது யார் செய்வா அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறத ஏஎல்யூ தான் செய்யும். யாரு? ஏஎல்யூ. நார்மலாக உங்களுக்கு தெரியும் சிபியூவில் இருக்கக்கூடிய பிரதானமான 3 பார்ட் என்னது? ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், அடுத்து என்னது? மெமரி ரெஜிஸ்டர். ஸோ இதில் ஏஎல்யூ தான் என்ன செய்ய போகுது? எக்ஸிக்யூட் செய்ய போகுது. அப்போ இதுக்கு நான் இன்னொரு சிமிலர் வேர்ட் சொல்லலாம். எக்ஸிக்யூட்டுக்கு இன்னொரு சிமிலர் வேர்ட் ப்ராசஸ், செயல்முறைப்படுத்தல், ரைட்? எக்ஸிக்யூஷன், ப்ராசஸ், அது செய்யக்கூடிய பர்டிகுலராக செய்யக்கூடியது ஏஎல்யூ. ஏஎல்யூ உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஏஎல்யூ யாருக்கிட்ட இருக்குது? யார்? சிபியூ. ஸோ நீங்கள் அதை என்ன செய்யலாம்? சொல்லலாம், ரைட்? அப்போ எக்ஸிக்யூட் செய்கிற நேரம் எது ஃபர்ஸ்ட்டாக நடக்கும், எது செகண்டாக நடக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ரைட், கரெக்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோ வென் த யூசர் எக்ஸிக்யூட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதில் நம்ம பாப்பமா இருந்தால் ரைட், ஃபர்ஸ்ட்டாக ரைட், following list correct order
of instruction flow when the user execute a computer program, right? ஸோ ஃபஸ்ட்டு என்னத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? ஸோ ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிற நேரம் அது என்ன மெமரி அப்படின்னு சொன்னால் செகண்டரி மெமரி. ஓகே, ஹார்ட் டிஸ்க்னு சொல்கிற நேரம் அது என்ன மெமரி? செகண்டரி மெமரி, ரைட்? ஸோ செகண்டரி மெமரி நான் இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ணுறேன்? ஹார்ட் டிஸ்க், ரைட்? இந்த அளவு கொஞ்சம் டீப்பாக யோசிச்சா தான் இதுக்கான ஆன்சர் எடுக்கலாம், ரைட்? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ரேம். ஸோ ரேம்மை நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் முதன்மை நினைவகம், மெயின் மெமரி ஓ பிரைமரி மெமரி. ஓகே, அடுத்து இதிலிருந்து எங்கே வரப்போகுது அப்படின்னு சொன்னால் சிபியூக்கு வரும். சிபியூவில் இருக்கக்கூடிய மெமரி யார் அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர். ஓகே, ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டருக்கு வர முதல்ல சிபியூவில் இன்னொரு மெமரி இருக்காரு. ஸோ அந்த மெமரியை நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் கேஷ் மெமரி, பதுக்கு நினைவகம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இந்த சீக்வன்ஸ் எங்கேருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு, ரைட்? இந்த கொஷின் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணனியின் அடிப்படை சம்பந்தப்பட்ட ஒரு வரைபடம் இருக்குது. ஓகே, அந்த வரைபடம் தான் இது, ரைட்? இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் இன்புட் அவுட்புட். ஓகே, ஓகே தானே? அப்போ இவங்க கேட்ட கேள்வி இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகணுமா இருந்தால் எது சரியான ஆர்டர்? ஸோ சரியான ஆர்டர் என்ன? ஹார்ட் டிஸ்க், ரேம். ரேமுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க வேர்டு என்னது? மெயின் மெமரி. ஓகே, மெயின் மெமரி. அடுத்து என்ன வரப்போகுது? கேஷ் மெமரி. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், கேஷ் மெமரி எங்கெங்கே இருக்குது? ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. கேஷ் மெமரியில் 3 லெவல்ஸ் இருக்குது, ரைட்? 3 லெவல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஓகே, கேஷ் மெமரியில் எத்தனை லெவல் இருக்குது? 3 லெவல். முதலாவது லெவல், லெவல் 1. லெவல் 1 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்சைட் த சிபியூ, இந்த சிபியூக்கு உள்ளே இருக்குது. இந்த நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் லெவல் 1. ஓகே, லெவல் 2 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன் பிட்வீன் ஆஃப் மெயின் மெமரி அண்ட் சிபியூ, ரைட்? அதாவது இந்த இடத்துல தான் லெவல் 2 இருக்குது. ஓகே, கொஞ்சம் டீப்பாக நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக கேட்கல, நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம், ரைட்? L2 எங்கெங்கே இருக்குது? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எங்கெங்கே இருக்குது. சிபியூக்கும் ரேமுக்கும் நடுவில் இருக்குது L2. L3 எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரக்சருக்கே கொஞ்சம் தள்ளி வெளியே இருக்கும் L3. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்கிறது L1. உங்களை பொறுத்த வரைக்கும் கேஷ் மெமரின்றது L1, அது எங்கே இருக்குது? சிபியூக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒழுங்காக கிளியராக விளங்கி இருக்கும். ஹார்ட் டிஸ்க், மெயின் மெமரி, கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர், ரைட்? அப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கிற நேரம், ரைட்? ஒரு நிறைவேற்றல் செய்கிற நேரம் ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. வந்த விஷயத்தை எதில் வச்சுருக்காங்க? மெயின் மெமரியில் வச்சுருக்காங்க. மெயின் மெமரியில் வச்சுட்டு அதை எங்கே எடுத்துகிட்டு வராங்க? கேஷ் மெமரிக்கு எடுத்துகிட்டு வராங்க. கேஷ் மெமரியில் இருந்து அது அடுத்து எங்கே போகுது? ரெஜிஸ்டருக்கு போகுது, ரைட்? இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே, ரைட். அடுத்து நம்பர் 5. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இணையத்துடன் தொடுக்கப்பட்ட ஒரு கணனி வலையமைப்பு பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் எப்பட்டியலில் சாதனங்கள் A to D சரியாக காட்டப்பட்டுள்ளது, ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில், ரைட், இந்த மாதிரியான ஒரு என்னது நெட்வொர்க் டயக்ராம் தருவாங்களா இருந்தால் இந்த மாதிரியான கிளவுட் ஷேப் என்னத்தை டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னால் இன்டர்நெட், ரைட்? இந்த மாதிரியான ஒரு கிளவுட் ஷேப் தருவாங்களா இருந்தால் மேபி இந்த இடத்துல அவங்க இன்டர்நெட்னு ப்ளாட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ப்ளாட் பண்ணாட்டி கிளவுட் தருவாங்களா இருந்தால் அந்த மாதிரியான ஒரு கிளவுட் ஷேப்பில் இருக்குமா இருந்தால் அது இன்டர்நெட். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இதில் கண்டுபிடிக்கணும் ABCD, ரைட்? ஸோ ABCDயை கண்டுபிடிக்கணுமா இருந்தால், ரைட், நல்லா நல்லா யோசிக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட்டை நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிவைஸ் தேவை. ஓகே, இந்த ஆர்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஐடியா. உங்களுக்கு இன்டர்நெட் தேவைமா இருந்தால் ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸோட பேர் என்னது? ரவுட்டர். சிம்பிளாக சொல்ல என்னது? ரவுட்டர். உங்களுக்கு டிவைஸ் தேவைமா இருந்தால், சாரி, இன்டர்நெட் தேவையாக இருந்தால் அதை எடுக்கணும் ரவுட்டர். ஸோ ரவுட்டரை நான் இங்கே பிளேஸ் பண்ணாதான் எனக்கு என்னதை எடுத்துக்கொள்ளலாம்? இன்டர்நெட்டை எடுத்துக்கொள்ளலாம், ரைட்? அப்போ இன்டர்நெட் உள்ளுக்கு வந்துருச்சு. இன்டர்நெட் உள்ளுக்கு வந்த பிறகு, ரைட், நாங்கள் யோசிக்கணும் அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்நெட்டில் இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஃபில்டர், ஒரு பாதுகாப்பு, ரைட், ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்தணும்.
ஸோ செக்யூரிட்டி ஃபில்டர் இந்த மாதிரியான எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட ஒரு டிவைஸ் யார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யாரை சொல்லலாம்? ஃபயர்வாலை சொல்லலாம். ரைட், யாரை சொல்லலாம்? ஃபயர்வாலை சொல்லலாம். வெரி குட். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க, கம்ப்யூட்டர் ஒன், கம்ப்யூட்டர் டூ, இந்த ரெண்டு கம்ப்யூட்டர்ஸுமே ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் நெட்வொர்க்கிங் படிக்கிற நேரம் ஒரு டிவைஸில் இந்த மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸ், ரைட், மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகுமா இருந்தால் அந்த டிவைஸ்ட பேர் என்னது? சுவிட்ச். ஓகே, குட், சுவிட்ச். ரைட், அப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச ஆர்டர் ஓகேயா? ரைட், ரவுட்டர், அடுத்து என்னது? ஃபயர்வால், அடுத்து என்ன இருக்கு? சுவிட்ச். அதுக்கு பிறகு தான் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சுவிட்சோட தான் சேம் ஏதோ ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு சென்ட்ரலான டிவைஸ், அதில் தான் கம்ப்யூட்டர் ஒன் இருக்குது, டூ இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம். அது நான் பிரிண்டர்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஸ்கேனராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சர்வராக இருக்கலாம். ரைட், எனிதிங். ரைட், ஏதோ ஒரு ஒரு டிவைஸ். ஸோ அதோட டிவைஸை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் என்னதான் அந்த நம்மளோட அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அந்த கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது பிரிண்டரோட சேர்ந்து வந்தனால நான் அது பிரிண்டர்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். அப்போ நம்பர் 5 ஓகே. ரைட், அடுத்து நம்பர் 6. டவுட்ஸை சட்டில் போட்டு வாங்க, நான் ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ இந்த நம்பர்ஸில் லார்ஜஸ்ட் நம்பர். ரைட், மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பிளவிடுறது கூட. ரைட், எனக்கு தெரிய நீங்கள் இதில் பிளவிடுறது கூட ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று, இந்த இந்த மாதிரி கொஷின்ஸ், இந்த கண்டினியூஸாக இந்த 3 கொஷின்ஸ்லையுமே ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணுறது கூட. ரைட், முதலாவது விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1 hour 16 minutes தான் இருக்குது. ஓகே, ஸோ 16 மினிட்ஸில் இந்த 3 கொஷின்ஸை செய்யக்குள்ள எல்லாம் கல்குலேஷன் தானே, கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு சிம்பிளான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பைனரி ஆக்டல் டேபிள், ஹெக்ஸ் பைனரி ஹெக்ஸாடெசிமல் டேபிள். ரைட், 4041, 2021, 8081, 4041, இதை உங்களுக்கு வரைய தெரியும். ரைட், நீங்கள் எக்ஸாமுக்கு என்டர் ஆகினோன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஐசிடின்றது நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு தானே வரப்போகுது. ரைட், ஒரு 4-5 சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் என்ன வரப்போகுது, ஐசிடி யூனிட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன மாதிரியான ஒரு மெத்தடில் அந்த எக்ஸாம்ஸ் நடக்குது, ஓஎல் எக்ஸாம்ஸ் நடக்குதுன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன சொல்கிறேன், எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆகிட்டு மேசில் உட்கார்ந்தோன்னே உங்களுக்கு என்ன தருவாங்க அப்படின்னு சொன்னால் ஷீட்ஸ் தருவாங்க. ரைட், அது என்ன அப்படின்னு சொன்னால் ரஃப் ஷீட்ஸ் தருவாங்க. ரைட், அந்த ஷீட்ஸ் வந்து பேப்பர் இஷ்யூ பண்ண முதல்லே இருக்கும் அந்த இடத்துல. ரைட், அப்போ ஒரு டைமிங்கோட அதை கன்சியூம் ஆகாது. ஸோ அந்த டைமிங்கில் ஒரு வித்தின் ஒரு 3-4 மினிட்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த டேபிளை ட்ரா பண்ணிக்கொள்ளும். ஓகே, ஏன்னா அந்த பேப்பர் அந்த இடத்துல மட்டும்தானே யூஸ் பண்ணலாம். திருப்பி நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறதுல வெளியே இருந்து உள்ளே கொண்டு போகிற பேப்பர் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியான சீரியல் நம்பர், சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேப்பர் கிடைச்சோன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை ப்ளாட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தான் பேப்பர் இஷ்யூ ஆகும். ஸோ டைமிங் சரியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டேபிளை போட்ட பிறகு உங்களுக்கு ஐடியா இருக்குது தானே, பைனரியில் இருந்து ஒக்டல் மாற்றக்குள்ள, அடுத்து ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து பைனரியாக மாற்றுற நேரம் ஒக்டல்னு சொன்னால் 3-3ஆக குரூப் பண்ணுவோம், ஹெக்ஸாடெசிமல்னா 4-4ஆக குரூப் பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதில் இருந்து ஆன்சர் எடுக்கலாம். செகண்ட் திங், இப்போ இந்த 6வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எது லார்ஜஸ்ட் நம்பர். எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் பேஸ் 10க்கு மாற்றுங்க எல்லாத்தையும். ஏன்னா பேஸ் 10ல் உள்ள வேல்யூஸ் தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண இயலும். இது சின்னது, இது பெருசு அப்படின்றது உங்களுக்கு இவ்வளோ காலம் நீங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பேஸ் 10 வேல்யூ தானே, அடி 10ல் இருக்க வேல்யூ. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே பேஸ் 10க்கு மாற்றுறது தான் ஈஸியான மெத்தட். ரைட், ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பேஸ் 10க்கு மாற்ற போகிறீங்க. பேஸ் 10க்கு மாற்றின பிறகு ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணிவிட்டு யார் பெரிய நம்பரோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எனக்கு சட்டுக்கு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். நம்பர் 6க்கு என்ன ஆன்சர்? ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போடுங்க. காசு இருக்கிற நேரம் ஒரு பேப்பர் பென் பக்கத்தில் இருக்கணும். ஸ்க்ரீன் மட்டும் பார்த்து வேலை இல்லை. எஸ், குட்.
ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இல்லை, ஃபைனல் எக்ஸாமில் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான கல்குலேஷன்ஸுக்கு. ரைட் ரைட் லார்ஜஸ்ட் நம்பர். குட். ரைட். என்னது? நம்பர் 4 C to 6. யா, குட். ஓகே. ஸோ என்ன ஃபைனல் ஆன்சர்? 4வது தான் ஆன்சராக வரப்போகுது. ரைட். ஸோ இந்த மாதிரியான கொஷனை ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு பார்ட் 1 எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் செஞ்சது சரியா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ 7th ஒன், which of the following is the decimal equivalent of binary? ரைட். ஸோ ஒரு பைனரி நம்பர் தந்திருக்காங்க, அந்த பைனரி நம்பருக்கான டெசிமல் என்ன? ஸோ ஒரு பைனரியை டெசிமலுக்கு மாற்றணும், அதாவது இருமை எண்ணை பதின்மை எண்ணுக்கு மாற்றணும். ரைட். ஸோ ஒரு இருமென்மை பதின்மை எண்ணுக்கு மாற்றணுமா இருந்தால் அடி 2 அடி 10க்கு கொண்டு வரணுமா இருந்தால் என்ன மெத்தட்? 2 பவர் எடுக்கணும். 2 அடுக்கா எடுத்து எடுத்து என்ன செய்ய போறீங்க? பெருக்கிட்டு கூட்ட போறீங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ 7th ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஜஸ்ட் ஆன்சர் நம்பர். ஓகே, 7th. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. கண்டினியூஸாக ஒரு ஆள் 2 ஆள் மட்டும்தான் ஆன்சர் ஆகுது. ஓகே, குட். செகண்ட் ஆன்சர். ரைட், செகண்ட் ஆன்சர். குட். ரைட். ஓகே, எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தான். ஓகே, ஸோ 7th செகண்ட் ஆன்சர். ரைட், ஃபைன். 8வது கொஸ்டின், which of the following is the hexadecimal equivalent of octal 1156 base 8? ஸோ இந்த ஆக்டலுக்கு ஹெக்ஸாடெசிமல் கேட்குறாங்க. ரைட். இந்த ஆக்டலுக்கு ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஆக்டலை ஹெக்ஸாடெசிமலுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்கள்கிட்ட டேபிள் இருக்குது. ஸோ டேபிளை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆக்டலை பைனரிக்கு மாற்றியாச்சு, பைனரி என்னதுக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. ரைட். எங்கள் ஆன்சர் ப்ளீஸ். நம்பர் 8. Okay. So answer, good. First answer, right? Right. First answer நாங்கள் மார்க் பண்ணலாம் 8வதுக்கு. ரைட். ஸோ நம்பர் 9. ரைட், அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும். நம்பர் 9. Amara wants to copy the following 4 files with the given file size to a USB drive. ரைட். ஒரு பர்சன் இந்த 4 ஃபைல்ஸையும் என்ன செய்யணுமா? யூஎஸ்பியில் காப்பி பண்ணணுமா? ஃப்ரம் த ஃபாலோவிங் 4 எம்டி யூஎஸ்பி டிரைவ். அவங்க சொல்கிறாங்க அந்த யூஎஸ்பி எம்டியாக இருக்கான் வித் த கிவன் கெப்பாசிட்டிஸ். ரைட். அப்போ அதோட கெப்பாசிட்டி தராங்களாம். யா, அதை நான் கண்டுபிடிக்கணும்னா which of the most economical drive that can be used to store the above file? அதாவது மோஸ்ட் எக்கனாமிக்கல். ரைட். மிகவும் சிக்கனமான ஒரு முறையில் நிறைய விஷயத்த நாங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படியா இருந்தால் என்ன கெப்பாசிட்டியில் அந்த யூஎஸ்பியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம்? உங்களோட 4 ஃபைல்ஸ் இருக்குது, அந்த 4 ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன என்ன எக்கனாமிக்கலாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன் அந்த வேர்ட் தந்திருக்காங்க அப்படின்றத நான் ஐடியா சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இப்போ சும்மா சொல்லுவோமே, ஒரு ஒரு 3 ஜிபிக்கு ஃபைல் வந்திருக்கு, 3 ஜிபிக்கு ஃபைல் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 4 ஜிபி பென் டிரைவ் இருக்குது, அடுத்து 8 ஜிபி பென் டிரைவ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 ஜிபியை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 3 ஜிபி ஃபைல் தானே. ஸோ 4 ஜிபி ஓகே, நீங்கள் 8 ஜிபிக்கு போயிடலாது.
ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணி தந்திருக்காங்க, மோஸ்ட் எக்கனாமிக்கல். என்னன்னா அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஆர்கியூமெண்ட் பண்ண இயலாது, இதுக்கு ரெண்டு ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ண இயலாது. ஸோ இதுக்கு இந்த வேர்ட் கொடுத்தனால ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு ஆன்சர் தான், என்ன அப்படின்னு சொன்னால் எது உங்களோட கெப்பாசிட்டி, நீங்கள் என்ன ஃபைல் சைஸ்ட கெப்பாசிட்டிக்கு அடுத்ததாக என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ரைட். ஸோ சிம்பிளாக செக் பண்ணுங்க, இதில் எம்பியில் ரெண்டு இருக்குது. என்னது 150 எம்பி ஒன்று இருக்குது, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 26 எம்பி இருக்குது. ஸோ 150 26, அப்போ 176 176 எம்பி, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எங்களுக்கு 176 எம்பி வந்துடும். ஓகே, ரைட். அதோட அப்போ 176 எம்பி அப்படின்னு சொன்னால் இதை இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து ஜஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே கேபி தான், ஜஸ்ட் கேபி, 15 கேபி 28 கேபி. ஸோ 176 வந்திருக்கு, 15 28. அப்போ நான் சொல்லிட்டேன் மோஸ்ட் எக்கனாமிக்கல். அப்போ 1 ஜிபியை நான் செலக்ட் பண்ண இயலாது, 2 ஜிபியை செலக்ட் பண்ண இயலாது. நான் யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 256 எம்பியை தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸாம் உள்ள இதை ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க எத்தனை இவ்வளோ தான் கெப்பாசிட்டி ஓகேன்னு சொல்லி, எதுக்கு போகிறதுன்னு தெரியாது. அப்போ உங்களோட மைண்டில் கிளிக் ஆக என்னது, ஓகே இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஓப்பன் மார்க்ஸ் தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதை ஓப்பன் மார்க்ஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுனால தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல், மிகவும் சிக்கனமான அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 256 எம்பியை செலக்ட் பண்ணணும். ரைட். அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ASCII. ஸோ எங்கள் சட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ASCIIனா எத்தனை பிட் ரீப்ரசன்டேஷன்? நேம் சொல்லி கேள்வி கேட்கவா? ஆ, அப்போ ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ASCIIக்கு எத்தனை பிட் ரீப்ரசன்டேஷன்? ASCII. எஸ், குட். எத்தனை பிட்? No, no, no. I just asked about ASCII bit representation. ஆன்சர் இல்லை. ஓகே, ASCIIன்றது என்னது? 7 பிட் ரீப்ரசன்டேஷன். குட். ABCDICங்கிறது என்னது? 8 பிட் ரீப்ரசன்டேஷன். ஓகே, அப்போ ASCIIன்றது 7 பிட் ரீப்ரசன்டேஷன், மறக்கிறது இல்லை. அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு 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 லெட்டரோ ஒரு நம்பரோ ஒரு சிம்பிளோ எனிதிங், அதுக்கு ரீப்ரசன்டேஷன் 7 பிட்டில் தான் இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். இவங்க ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, O/L, சிம்பிள் தான், கேபிட்டல் O/L. ஓகே, ஸோ அதுக்கான நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான வேல்யூஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், 7 பிட்ஸ் தான் இருக்கும். அதாவது 1 and 0 7 பேக்கேஜ் 7 தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் O_L. அப்போ மூன்று மூன்று விஷயங்கள் அந்த இடத்துல வந்திருக்கு, அதாவது மூன்று கேரக்டர்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா கட்டாயமாக ஒன்று தேர்ட் இல்லாட்டி ஃபோர்த்தாக தான் வரும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்துல தந்திருக்க வேல்யூஸ் எல்லாமே மறக்காதீங்க, அடிப்பத்து பேஸ் 10ல் இருக்க வேல்யூஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல அவங்க தந்திருக்காங்க தானே, கேபிட்டல் O/79 ஸ்லாஷுக்கு 47, இதெல்லாமே என்னது, பேஸ் 10ல் உள்ள வேல்யூ. அப்போ எங்களுக்கு தெரியும் ஃபைனலாக இது பேஸ் 2க்கு தான் போக போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 2ஆல் வகுக்கணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ரைட். ஸோ இதில் இருந்து இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்கள் 10க்கு. என்ன ஃபைனல் ஆன்சர்? எஸ், குட். என்னது தேர்ட் ஆன்சர்? குட். அப்போ 10க்கு என்ன ஆன்சர்? தேர்ட் போகலாம். ரைட். another ப்ராப்ளம், இன்னொரு கேர்லெஸ் மிஸ்டேக், எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரக்குள்ள நான் சொல்லி தரேன். ரைட். நாங்கள் விடையே கண்டுபிடிச்சாச்சு, நீங்கள் வேறு இடத்துல செஞ்சு பார்ப்பீங்க, இல்லாட்டி சைடில் செஞ்சு பார்ப்பீங்க, செஞ்சு பார்த்துட்டு விடையை கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட், இதுதான் அப்படின்னு சொல்லி தேர்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், இப்போ இந்த ரெண்டு விண்டோவில் பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு 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 விஷயம் விளங்கணும். ரைட். பேப்பர்ட ஷஃபல் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது, பேப்பர்ட மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலாது. பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் பேப்பரில் 1 2 3 4 ஆர்டர் பாருங்கள், 1 2 3 4. இங்கே தமிழ் மீடியத்தில் இருக்குது இந்த 1 2 3 4. ஓகே, அப்போ நாங்கள் ப்ரிப்பேர் ஆகியிருப்போம் என்னது, 3ன்றது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகியிருப்போம். நாங்கள் நம்பரை பார்க்குறதில்ல, ஜஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி இந்த லைன் பண்ண பார்ப்போம். அப்போ ஒன்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டபுள் செக் பண்ணணும், நாம் ஆன்சர்ஸை மார்க் பண்ணுற நேரம். இதுவும் கேர்லெஸ் மிஸ்டேக். ரைட். ஓகே, அடுத்த கொஷின், கேட்ஸ். கேட்ஸில் இது என்ன கேட் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்? NAND. ஓகே, NAND.
ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க ஏ ஈக்குவல் ஒன். ஓகே, ஏ ஈக்குவல் ஒன். ஏ ஈக்குவல் ஒன்னாக இருக்கும்போது க்யூக்கு என்ன வருது? ரைட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையான மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏக்கு ஒன்னாக இருக்கும்போது க்யூக்கு என்னது? ரைட், அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஏக்கு ஒன். ஓகே, பிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பிக்கு வேல்யூஸ் இல்லை. இவ்வளவு புரியுதா? ஏக்கு ஒன், பிக்கு வேல்யூ இல்லை. ஸோ நான் ஒயிட் போர்டில் செய்கிறேன். ரைட், அப்போ ஏக்கு ஒன், பி ஜஸ்ட் பி தான். பிக்கு வேல்யூ இல்லாட்டி அது ஜஸ்ட் பி தான், அது ஒரு வேரியபிள், தெரியா கணியம். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நேன் கேட் இருக்குது. அப்போ நேன் கேட் மீனிங் என்னது? மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணதுக்கு ஒரு ஃபுல் பார், அதுதானே நேன் கேட். அதாவது என்ன இருக்குது? ஒரு அண்டும் ஒரு நொட்டும் இருக்குது. அப்போ அண்டோட மீனிங் என்னது? மல்டிப்ளிகேஷன். அந்த நாட் கேட் சேர்க்கறனால அதோட மீனிங் என்னது? ஜஸ்ட் ஒரு பார். அப்படின்னு என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆல் டுகெதர் பார். ஓகே, ஸோ ஒன் டாட் பி ஆல் டுகெதர் ஃபுல் பார். இப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணணும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பார் சேருமா இருந்தா ஆப்போசிட், ஒன்னுக்கு மேலே பார் இருக்கு, ஸோ ஒன்னுக்கு ஆப்போசிட் என்னது? ஜீரோ. டாட்டுக்கும் மேலே பார் இருக்கு, ரைட்? ஸோ சாரி, டாட்டுக்கு ஆப்போசிட் என்னது? ப்ளஸ். டாட்டுக்கு ஆப்போசிட் ப்ளஸ், ப்ளஸுக்கு ஆப்போசிட் டாட். அதாவது என்னது? அண்டுக்கு ஆப்போசிட் ஓஆர், ஓஆருக்கு ஆப்போசிட் என்னது? அண்ட். பிக்கு மேலேயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் பார் இருக்கு, ஸோ பிக்கு ஆப்போசிட் பி பார். ஓகே, ரைட். எந்த ஒரு வேல்யூவையும் ஜீரோவால் ஆட் பண்ணிங்களா இருந்தால் சேம் வேல்யூ தான் வரும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜீரோவோட நாங்கள் ரெண்டை கூட்டுவோமா இருந்தால் என்னது? நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் என்னது? சேம் வேல்யூ தான், ரைட்? ஸோ ஜீரோ ப்ளஸ் பி பார் என்னது? பி பார். ரைட், அப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன ஆன்சருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் 11வதுக்கு 4வது ஆன்சருக்கு போகலாம். ஓகே, ரைட். ரைட், ஷார்ட்கட் கீஸ் சிம்பிள். What is the shortcut key combination to undo your last action or actions in a word processing application? Right, அப்போ undo பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போல்லாம் direct answer, right? Direct answer என்ன அப்படின்னு சொன்னால் control Z, right? Undo. Okay, right. Number 30. அவங்க சொல்கிறாங்க which pair of icon can be used to convert a selected text into two different type of list. எங்களுக்கு தெரியும், HTML படிச்சிருக்கோம். என்னது? பட்டியல்கள், ரெண்டு வகையான பட்டியல்கள் இருக்குது, ரைட்? லிஸ்ட் என்னது? ஒன்று ஓர்டர் லிஸ்ட், இன்னொன்று என்னது? அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இந்த சிம்பிள்ஸில் ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பர் 2. இதுதான் என்னது? ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும். யா, குட். ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரைட், பாருங்கள், அந்த ஆர்டர் அப்படியே வருது. கிரேட் 10ல் ஒவ்வொரு பாடமாக வந்து இப்போ என்னது? லாஜிக் கேட் முடி எங்கே வந்துட்டோம்? வேர்டுக்கு வந்திருக்கோம், ரைட்? அதே ஆர்டர் தான், யூனிட் வைஸாக தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. Which of the following are true regarding a word processing software? ஒரு வேர்டை பொறுத்த வரைக்கும் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ட், அதாவது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். கம்பெனி பேரை யோசிக்கிறது இல்லை, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லை, ஜஸ்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் அப்படின்னு என்னது? அது ஒரு காமனான வேர்ட், ரைட்? ஸோ இதில் வேர்ட் பற்றின சரியான விஷயம், ரைட்? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Any two cells in a table of document can be merged, ரைட்? அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு டேபிளில் யா, ஒரு ஆவணத்தின் ஒரு அட்டவணையில் உள்ள ஏதேனும் இரு கலங்களை ஒன்றிணைக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ல டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய செல்ஸை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் merge பண்ணலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆவணத்தில் உள்ள ஒரு சொல் மீது சுட்டியை இரு தடவை சொடுக்குவதன் மூலம் அச்சொல்லை தெரிந்தெடுக்கலாம், ரைட்? ஒரு வேர்ட் மேல டபுள் கிளிக் பண்ற நேரம் வேர்ட் செலெக்ஷன் நடக்குது. ஓகே, வேர்டுக்கு டபுள் கிளிக் பண்ற நேரம் வேர்ட் செலெக்ஷன் நடக்குது. ஸோ பிஏ அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், ரைட். சி, an already served document can be served using a different name by using the file serve option. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டை சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க, பட் இப்போ நீங்க வேற ஒரு லொக்கேஷன்ல அதை சர்வ் பண்ணணுமா இருந்தா எகெயின் சர்வ் ஆஸுக்கு போங்க. சரியான மீனிங், ரைட்? இது என்னது? ஆல்ரெடி சர்வ் பண்ண டாக்குமெண்ட், அதை
இன்னொரு லொக்கேஷனுக்கு கொண்டு போகணும், ஒரு பென் டிரைவோ இல்லாட்டி இன்னொரு டிரைவுக்கு கொண்டு போகணுமா இருந்தாலும் நீங்கள் சர்வ் ஆஸை கிளிக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பிசி ஓகே. உங்களோட ஃபைனல் ஆன்சரை எனக்கு சேட்டில் போடுங்க. 14வதுக்கு என்ன ஆன்சர்? வேர்டில் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய செல்ஸை merge பண்ணலாமா முடியாதா? தேர்ட் என்ன ரெண்டு ஆன்சர்ஸ் வருது, ரைட்? செக் பண்ணி பாருங்க. வேர்ட் ஓகே, வேர்டில் டேபிள் போடலாம், அது பாசிபிள். ஓகே, இன்சர்ட் டேபிள், வேர்டில் டேபிள் போடலாம், நோ இஷ்யூ. இந்த டேபிளை ரைட், டேபிளை செலக்ட் பண்ணோன்னு இந்த இடத்துல பாருங்கள் டிசைன் லே அவுட் அப்படின்ற அந்த ரெண்டு விஷயம் வந்திருக்கு, ரைட்? ஸோ நான் யோசிக்கிறேன் இதை எனக்கு merge பண்ணணும். ஸோ நான் ஹைலைட் பண்ணுறேன், ஜஸ்ட் இது ரெண்டு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ merge செல். ஸோ எனக்கு இந்த இடத்துல merge நடந்திருக்கா இல்லையா? எஸ், merge நடந்திருக்கு. ஸோ நாங்கள் என்ன ஆன்சருக்கு போகலாம்? நம்பர் 4க்கு போகலாம். ஓகே, ஏபிசி, ரைட்? ஓகே, குட். அடுத்து 15வது கொஸ்டின். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ கம்பினேஷன் டு செலக்ட் த என்டையர் டாக்குமெண்ட் இன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்? கம்பினேஷன் ஆஃப் கீஸ் அது என்னது அப்படின்னு சொன்னால் முழு டாக்குமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணணுமா? முழு டாக்குமெண்ட்டையுமே செலக்ட் பண்ணணுமா இருந்தால் சிம்பிள், கண்ட்ரோலோட ஏ, ரைட்? கண்ட்ரோலோட ஏ. தமிழ் மீடியம் சின்ன ஒரு எரர், டைப்பிங் எரர் இருக்குது, அது ஜஸ்ட் அதில் ப்ளஸ் வரணும், ரைட்? அடுத்து 16, 17, ரைட்? ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் தந்திருக்காங்க. இது ஐடி எக்ஸாமில் மட்டும் இல்லை, எல்லா பாடத்துக்குமே இது சரியாக வரும். ஒரு டேபிளோ ஒரு இமேஜோ அது சம்மந்தப்பட்ட கேள்வி வர்ற நேரம் அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு நோட் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. இந்த டேபிளை வச்சுட்டு இல்லாட்டி இந்த பிக்சரை வச்சுட்டு இந்த கொஸ்டின் மட்டும்தான் செய்யலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதை மறக்காதீங்க. சம்டைம்ஸ் நாங்கள் அதை மறப்போமா இருந்துச்சுன்னு சொன்னால் எகெயின் என்ன நடக்கும்? அந்த டேபிளை அடுத்த கொஸ்டினுக்கும் யூஸ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இதை கொஞ்சம் மார்க் பண்ணுங்க. ஏதாச்சும் நீங்கள் இண்டிகேஷனுக்கு ஏதாச்சும் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஏபிசிடி இருக்குது, 1 2 3 இருக்குது. அப்போ இவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க what will be displayed in cell D1 if the formula equal count A1 colon C1 comma B2 is entered to it, right? So countனா என்னது? முக்கியமான விஷயம், இது வேல்யூஸை மட்டும்தான் எண்ணும். அப்போ என்னத்தை கவுண்ட் பண்ணாது இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன். ஸ்பேஸ் கவுண்டபிள் இல்லை, நான் கவுண்டபிள் ஸ்பேஸ், ரைட்? அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் எஸ், நார்மலாக ஸ்பேஸ் கவுண்டபிள் இல்லை. அடுத்து முக்கியமான பாயிண்ட், லெட்டர்ஸும் கவுண்டபிள் இல்லை, ஒன்லி வேல்யூ மீன்ஸ் என்னது? நம்பர்ஸ் மட்டும்தான் கவுண்டபிளுக்குள்ளே வரும். அதை மறக்காதீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மார்க்ஸ் எல்லாம் தந்துட்டு ஒரு ஆள்கிட்ட மார்க்ஸ் வந்து ஏபின்னு சொல்லி இருக்குமா இருந்தால் அது கவுண்டபிள் இல்லை, அது கவுண்ட் ஆகாது. அதே மாதிரி ஸ்பேஸ் ஏதாச்சும் ஒரு 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 என்னது எம்டியாக இருக்குமா இருந்தாலும் அதுவும் கவுண்டிங்குள்ளே வராது, ரைட்? இந்த நொட்டேஷன் என்ன சொல்லுது? A1 கோலன் C1. அப்போ நான் என்ன செய்கிறேன்? A1 மார்க் பண்ணுறேன், C1 மார்க் பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரியான ரேஞ்ச் செலெக்ஷன் வரக்குள்ள இப்படியான ஒரு ரெக்டாங்கிள் செவ்வக வடிவாக செலக்ட் பண்ணணும். ஸோ இப்படி நான் செலக்ட் பண்ணுற நேரம் யார் யார் வர போகிறா? 3 2 1. அப்போ இதில் எத்தனை கவுண்ட் இருக்குது? 3 கவுண்ட் இருக்குது. அதோட ஸோ இந்த இடத்துல ஒரு கமா பி டூவில் வேல்யூ இருக்கா? எஸ், பி2வில் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்போ இதை நாங்கள் பாப்பமாக இருந்தால் டோட்டலாக எத்தனை செல்ஸ் இன்க்ளூட் ஆகுது இந்த கவுண்டிங்கில்? 4 செல் இன்க்ளூட் ஆகுது. ஸோ என்ன ஆன்சரை நாங்கள் செலக்ட் பண்ணலாம்? ஃபோர்த் ஆன்சரை செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிளாஸஸில், ரிவிஷன் டைம் எக்ஸல், ரைட்? ஓகே. ஸோ D3ல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்? நான் இதுக்கான மெத்தடை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா ரீரைட் பண்ணுங்கள். ஃபார்முலாக்கான வேல்யூஸை டேபிளில் பாருங்கள், ரைட்? A1 கொடுத்துருக்காங்க. A1 என்னது? நம்பர் 3, ரைட்? A1 தந்திருக்காங்க. அப்போ A1 என்னது? நம்பர் 3. எக்ஸ்போனன்ட் அடுக்கு, ரைட்? C3ன்றது என்னது? நம்பர் 1. ஓகே, மல்டிப்ளிகேஷன் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? C1 B1. C1க்கான வேல்யூ என்னது? 4, ரைட்?
மைனஸ் B1க்கான வேல்யூ என்னது 2, ரைட். இந்த மாதிரியான ஃபார்முலா செய்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பொட்மாஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே ஸ்பெசிஃபிக்காக எக்ஸலுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ப்ரியோரிட்டி ஆர்டர் இருக்குது, ரைட். இந்த ப்ரியோரிட்டி ஆர்டரில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்கில் என்ன அப்படின்னு சொன்னால், அட் அ டைம் ஒரு சிம்பிள் செய்யுங்க. அட் அ டைம் எத்தனை சிம்பிள் செய்யணும்? ஒரு சிம்பிள் செய்யணும், ரைட். அப்போ என்னதான் இருந்தாலும் ப்ராக்கெட்டுக்கு தான் ப்ரியோரிட்டி கூட, முன்னுரிமை யாருக்கு கூட? ப்ராக்கெட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். அட் அ டைம் ஒரு சிம்பிள், அதாவது என்னது, ஒரு லைனில் ஒரு சிம்பிள் மட்டும் சரி. ஸோ ப்ராக்கெட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணனா இருந்தால் 4 - 2 என்ன வேல்யூ வரப்போகுது? 2. அகைன் நான் இப்போ செக் பண்ணுறேன் யார் ப்ரியோரிட்டி கூட. யார் ப்ரியோரிட்டி கூட அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்போனன்ட் ப்ரியோரிட்டி கூடயா இருப்பார். அப்படின்னு என்னது? 3 × 1, அதாவது 3 ன் 1ஆம் அடுக்கு என்ன விட வரப்போகுது? 3 × 2. ஸோ என்ன ஆன்சர்? அகெயின் இந்த லைனில் யார் ப்ரியோரிட்டி? ஜஸ்ட் ஒரு சிம்பிள். ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு வர 6, ரைட். அப்போ 17ஆவதுக்கு எத்தனாவது ஆன்சர் அப்படின்னு சொன்னால் முதலாவது ஆன்சர். ஒரே லைனில் விடை எடுக்காதீங்க. ஒரே லைனில் அதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் விடை எடுப்பீங்களா இருந்தால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பிழையாக தான் வரும். ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பில் ஒரு சிம்பிள், அதாவது ஒரு ஆப்பரேஷன், ஒரு செய்கையை மட்டும் செய்யுங்க. அடுத்த லைனில் யார் ப்ரியோரிட்டின்னு பாருங்கள், அடுத்த லைனில் யார் ப்ரியோரிட்டின்னு பாருங்கள். அந்த நேரத்தில் சேம் சிம்பிள் வருமா இருந்துச்சின்னு சொன்னால் என்ன மெத்தட்? ஒரே சிம்பிள் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 + 3 - 5 இப்படி வருமா இருந்தால் ரெண்டுமே ஒரே ப்ரியோரிட்டி தானே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் பார்ப்போம். லெஃப்ட் டு ரைட் பார்க்குற நேரம் யார் ஃபஸ்ட்டாக இருக்கா? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் செய்யுங்க. ஓகே, ரைட். இப்படி தான் செய்யணும், ரைட். சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் குட். அடுத்து 18வது கொஸ்டின். அப்போ 18வது கொஸ்டின், இதே கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல ரிப்பீட்டட் ஆகிருக்கும் பேப்பர்ஸில், ரைட். ஏன்னா நிறைய பேப்பர்ஸில் இது ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், ரைட். 4 4 விஷயங்கள் தந்திருக்காங்க அட்ரஸ்ன்னு சொல்லி. இதில் எது வேலிட் அட்ரஸ், செல்லுபடியானது? செல்லுபடியானன்னா என்ன மீனிங்? கரெக்டான அட்ரஸ், ரைட். வேலிட் மீன் என்னது? கரெக்டான செல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. K2ங்கிறது சரியான செல் அட்ரஸ் தான். ஏன்னா செல் அட்ரஸ்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட்டாக லெட்டர் இருக்கணும், அது தொடர்ந்து என்ன இருக்கணும்? நம்பர் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரணும் K2. ஓகே. செகண்ட் ஆன்சரை செக் பண்ணுங்க. $K $2. எப்பயுமே $ன்றது ஒன்று ரோக்கு முன்னுக்கு போடலாம், இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொலமுக்கு முன்னுக்கு போடலாம். ஓகே, அதாவது என்ன மீனிங்? நம்பருக்கு முன்னுக்கு விழணும், லெட்டருக்கு முன்னுக்கு தான் விழணும் $. கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லை. அதுதான் மெத்தட், அது மட்டும்தான் மெத்தட். ஸோ இங்கே 1 சரி, 2ம் சரி. ஆனால் 3ல என்ன ஃபோல்ட் அப்படின்னு சொன்னால் $சைனை லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்த் ஆன்சரில் பாருங்கள், $சைனை எங்கே வச்சுருக்காங்க? லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது சரியான ஒரு வேலிடான செல் அட்ரஸ் இல்லை. ஸோ சரியான செல் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 1 and 2. ஸோ 1 and 2 இருக்கிற பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் நம்பர் 1, ரைட். அப்போ 18க்கு என்ன ஆன்சர் ஆகிற போகுது? நம்பர் 1. ஓகே, ரைட். ஐ திங்க் கிரேட் 10ல் எக்ஸல் முடிய அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டாபேஸ். ஸோ இதோட இந்த டேட்டாபேஸ் கொஸ்டின் முடியக்குள்ள கிரேட் 10 ஃபினிஷ்ட். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டோம். அதாவது என்னது? 15% ஆஃப் மார்க்ஸ் MCQவில். ஓகே, எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே எந்த இடத்துலையுமே நடக்கல. ஜஸ்ட் சிம்பிள் முடிச்சாச்சு. ஏன்னா நீங்கள் பேப்பர் செய்யக்குள்ள இதோட ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி செய்யக்குள்ள பாருங்கள், சிம்பிளாக அதே டைமிங் தான் போகுது. சிம்பிளாக அதே டைமிங் தான் போகுது. பெரிய ஒரு நாலேஜ் எல்லாம் இல்லை. பெரிய ஒரு விஷயத்த நம்ம பாடமாக்கிட்டு தான் இந்த இடத்துல மெமரைஸ் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த கொஷினை எக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியமே இல்லை, ரைட். ஜஸ்ட் பார்க்குறோம், நாங்கள் அதை அப்படியே ப்ரீவியஸ் நாலேஜ் போதும். நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் ஆகிருக்கோம், எல்லாம் ஓகே. முதல் நாள் ரிவைஸ் பண்ணுறோம், செஞ்சுட்டு வந்தாச்சு. 15% ஓகே, ரைட். சேஃப். இதையே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் முடிக்கலாம். டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் கொஸ்டின் இருக்குது, சிம்பிள். எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க இந்த இடத்துல நிறைய டெக்ஸ்ட் தந்திருக்காங்க, ரைட். அதை இக்னோர் பண்ணாங்க. எடுத்தோன்னே கேள்விக்கு டேபிளை பார்த்தாச்சு கேள்விக்கு போகாதீங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கலாம், மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, இந்த டேபிளை வச்சுட்டு 19 to 22 வரைக்கும் தான் கொஸ்டின் செய்யலாம். இது என்னத்தை பற்றின ஒரு 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 டேபிள் அப்படின்னு சொன்னால் ஒரு மின்சிட்டை, அதாவது என்னது? எலக்ட்ரிசிட்டி பில் சிஸ்டம், ரைட். எலக்ட்ரிசிட்டி பில் சிஸ்டம்ன்ற ஒரு டேட்டாபேஸ்லேருந்து எடுத்த ஒரு 3 டேபிள். அப்போ அவங்க சொல்கிற மீனிங் ஓகே? எலக்ட்ரிசிட்டி பில் சிஸ்டம் டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ். அப்போ டேட்டாபேஸ்ன்றது என்னது? ஒரு பெரிய ஒரு டாபிக்.
பில் சிஸ்டம்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதாவது டேட்டாபேஸ்ன்றது பெருசு. அந்த டேட்டாபேஸ்ல இருந்து நிறைய டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு 3 டேபிளை தந்திருக்காங்க. அவங்க சொல்ற மீனிங் ஓகே தானே? இதே மாதிரி தானே நாங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிருக்கோம். டேட்டாபேஸ் பெருசு, டேட்டாபேஸில் டேபிள் இருக்கு, டேபிள் 3 தந்திருக்காங்க. ஸோ டேபிளோட நேம் கஸ்டமர் மீட்டர் யூசேஜ். ஓகே, கஸ்டமர் இருக்காரு, கஸ்டமர் ஐடி நேம் அட்ரஸ் இருக்கு. ஓகே, கஸ்டமர் ஐடி ஓகே, நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. மீட்டரை பாருங்க, மீட்டருக்கு மீட்டர் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ரைட், என்னது? கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி யூனிக்காக இருக்குது. அடுத்து டேபிள்ட நேமோட ரிலேட்டடாக வந்திருக்கு. அடுத்து இந்த இந்த ரோவெல்லாம் பார்க்குற நேரம், அதாவது இந்த ரெக்கார்ட் பதிவுகளை பார்க்குற நேரம் எல்லாமே ஓகே, ரிப்பீட்டட் எதுவுமே இல்லை, எம்டி எதுவுமே இல்லை. ஸோ இவரை நான் ஒரு ப்ரைமரி கீயாக இந்த இடத்துல செலக்ட் பண்ணலாம். ஏனால் ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ கம்பல்சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த கஸ்டமர் ஐடி முதலாவது ஃபீல்டாக இருக்கனால, ஃபர்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கனால ப்ரைமரி கீ கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு தான் ப்ரைமரி கீன்னு சொல்லி எந்த ஒரு ரூலுமே இல்லை. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ப்ரைமரி கீயாக இருக்கும். என்ன வேர்ட்? மோஸ்ட்லி. பெரும்பான்மையான சந்தர்ப்பத்தில் முதல் என்னது ஃபீல்டு வந்து முதல் புலம் வந்து ப்ரைமரி கீயாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபீல்டு இருந்தால் அது ப்ரைமரி கீன்னு சொல்லி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ரைட்? ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னான்னா, ப்ரைமரி கீயை கண்டுபிடிக்க மெத்தட் 2 இருக்குது. என்னது? ரிப்பீட்டட் ரோஸ் இல்லை, அதாவது ரிப்பீட்டட் ரெக்கார்ட்ஸ் இல்லை, மீல் மீல் என்னது என்னது மீள் பதிவு நடக்கலை. ரிப்பீட்டட் என்னது? மீள் பதிவு நடக்கலை. ஓகே, அதுவும் எம்டியும் இல்லை. ஸோ இவர் ஓகே, கஸ்டமர் ஐடிங்கிறது ப்ரைமரிக்கு ஓகே. ரைட், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து செக் பண்ணுறேன் மீட்டர் டேபிள். ஸோ ஒரு மீட்டர் டேபிளை ஐடென்டிஃபை பண்ணுறது மீட்டர் ஐடி. ஸோ மீட்டர் ஐடி செக் பண்ணுறேன், ரிப்பீட்டடாக இல்லை. ஸோ இவரை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ப்ரைமரி கீன்றது கம்பல்சரி தானே. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கஸ்டமரையும் மீட்டரையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணி விடுறாங்க. எப்படி கனெக்ட் பண்ணி விடுறாங்க? கஸ்டமர் டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடியை எடுத்து, ரைட், கஸ்டமர் டேபிளில் இருக்க கஸ்டமர் ஐடியை எடுத்து மீட்டர் டேபிளில் வந்திருக்கு. கஸ்டமர் ஐடி கஸ்டமர் டேபிளில் உள்ளது, அது அங்கே இருக்க ப்ரைமரி கீ. அது ஏதோ ஒரு ரீசனுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதோட மீனிங் ரிலேஷன்ஷிப்புக்காக வந்திருக்கு. என்னதுக்காக வந்திருக்கு? ரிலேஷன்ஷிப்புக்காக வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபீல்ட் தொடர்பு படுத்துறதுக்காக, ரிலேஷன்ஷிப்புக்காக வருமா இருந்தால் இவரை நான் என்னவா மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீ, அந்நிய சாவி. கிளியர்? அப்போ இந்த டேபிளில் ப்ரைமரி கீயும் இருக்குது, ஃபாரின் கீயும் இருக்குது. ஃபாரின் கீ கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட், அந்த அந்த ஃபீல்டு இன்னொரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருந்திருக்கணும். அந்த டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ இந்த டேபிளில் வருது. எதுக்காக வருது? ரிலேஷன்ஷிப்புக்காக வருது, 2 டேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்காக வருது. ஸோ வருமா இருந்தால் அவர் தான் ஃபாரின் கீ. another important பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு டேபிளில் ப்ரைமரி கீங்கிறது இம்பார்ட்டண்ட், கட்டாயம் ப்ரைமரி கீ இருக்கணும். ஆனால் ஃபாரின் கீன்றது கட்டாயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் ஃபாரின் கீ இல்லை, செகண்ட் டேபிளில் இருக்குது. ஃபாரின் கீ எப்போ வரும்னு சொன்னால் கனெக்ஷன் இருந்தால், ரிலேஷன்ஷிப் இருந்தால், தொடர்பு இருந்தால் மட்டும்தான் ஃபாரின் கீ போடுறது தவிர கம்பல்சரி இல்லை ஃபாரின் கீ. சிம்பிள். அடுத்து தேர்ட் டேபிள். ரைட், தேர்ட் டேபிளை பார்க்குற நேரம் யூசேஜ், மீட்டர் ஐடி. ஓகே, தேர்ட் டேபிளில் யூசேஜ், மீட்டர் ஐடி, டேட், மீட்டர் ரீடிங். ரைட், இப்போ யோசிப்போம். மீட்டர் ஐடி இப்போ 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 வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மீட்டர் ஐடி, ஓகே, இந்த மீட்டர் ஐடி எந்த டேபிளில் உள்ளது? ஒரிஜினலாக ஒரு டேபிளில் இருக்கணும் தானே. அப்போ நான் மென்ஷன் பண்ணேன் மீட்டர் ஐடி, மீட்டர் டேபிள். ஸோ இந்த இடத்துல ப்ரைமரி கீன்றதை மென்ஷன் பண்ணேன், ஓகே. ஆனால் இந்த இடத்துல மீட்டர் ஐடி வந்திருக்கு. ஸோ நம்ம இதை கொஞ்சம் ரிவர்ஸாக பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து இங்கே வர பார்ப்போம். ஸோ நம்ம இந்த டேபிளில் இருந்து இங்கே வந்தோம். ஸோ அகைன் இந்த டேபிளில் இருந்து இங்கே வர பார்ப்போம். யூசேஜ் டேபிளில் மீட்டர் ஐடியை நம்ம ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணலாமா? நோ. ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? மீட்டர் ஐடியில் யூசேஜ் டேபிளில் மீட்டர் ஐடியை செலக்ட் பண்ண முடியாததுக்கு ரீசன் ப்ரைமரி கீயா, இங்கே ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்திருக்கு.
ஓகே, ரைட். கொஞ்சம் நாங்கள் இதை தெளிவாக திங்க் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர்ஸாக இருக்கணும், ரைட். ஸோ இவரை நான் இந்த டேபிளில் ப்ரைமரி கீயை எடுக்க இயலாது. ஸோ ஏற்கனவே உள்ள டிரெக்ஷனுக்கே நான் வரேன். ஓகே, ஸோ ஏற்கனவே உள்ள டிரெக்ஷன் என்னது? இந்த இந்த மாதிரி. அதாவது இதை நான் ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணுறேன், அது ஓகே. இவர் ஆல்வேஸ் ஃபாரின் கீ, ப்ராப்ளம் இல்லை, ரைட். ஸோ இந்த டேபிளில், ரைட், இந்த டேபிளில் மீட்டர் ஐடி இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே இவர் ஃபாரின் கீ, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த டேபிளில் ப்ரைமரி கீயை ஃபைண்ட் பண்ணணுமா இருந்தால், ரைட், எனக்கு இந்த இந்த டேபிளில், யூசேஜ் டேபிளில் இப்போதைக்கு ஒரு ப்ரைமரி கீயை ஃபைண்ட் பண்ண முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு நல்ல டீட்டெயில் அவங்க தந்தில்லை. ஒரு நல்ல டீட்டெயிலோ, இன்னும் கொஞ்சம் கொலம்ஸோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டோ இந்த இடத்துல தரலை. மேபி கொஷின்ஸ் கேட்குற நேரம் அதை தரலாம், இல்லாட்டி அதை அப்படியே அவங்க இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா யூசேஜ் டேபிளுக்கு ப்ரைமரி கீயை வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஒரு கொஷினுமே இவங்க மேக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே இக்னோர் தான், ரைட். ஓகே, டேபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க தானே? என்ன கன்செப்ட் நடக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க தானே? ஓகே, மேபி இதில் டைப்பிங் எரர் எதுவும் இருந்தால் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், ரைட். ஏன்னா பேப்பரில் இருந்து இங்கே காப்பி பண்ணக்குள்ளே டைப்பிங் எரர் வந்திருக்கும் அப்படின்றத நான் ஒன் செகண்ட் நான் இதை செக் பண்ணுறேன். மேபி டைப்பிங் எரர் இருக்கலாம். ம் 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 யா, டைப்பிங் எரர். எஸ், பேப்பரில் உள்ள ஃபால்ட். அதாவது இந்த பேப்பரில் நான் டிஸ்ப்ளே பண்ணுற பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபால்ட் எல்லாரும் சேஞ்ச் பண்ணுங்கள். இதை நம்பர் 5, ஐ எம் சாரி, 005. இதையும் சேஞ்ச் பண்ணுங்க, 005. ஆன்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டேபிளை மாற்றலை, டேபிளே பிள்ளையாக தான் இருக்குது, ரைட். அகெயின் சேஞ்ச். யூசேஜ் டேபிளில் இவர் ப்ரைமரி கீ, ஓகே. அப்போ இவங்க கேட்டிருக்க ஆன்சர் என்னது அப்படின்னு சொன்னால், ரைட், இவங்க கேட்டிருக்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் யூசேஜ் டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ, ஓகே. யூசேஜ் டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ மீட்டர் ஐடி தான், ஓகே. மீட்டர் ஐடி. இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? கூட யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூசேஜ் டேபிளில் மீட்டர் ஐடி ப்ரைமரி கீ, ஓகே. அதில் வேல்யூ சேஞ்ச், ரைட். அதனால தான் கன்ஃபியூஷன், ரைட். ஸோ அதை ப்ரைமரி கீயாக செலக்ட் பண்ணால் கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி ப்ரைமரி கீ, யூசேஜ் டேபிளில் மீட்டர் ஐடி ப்ரைமரி கீ. ஸோ again, right. ஸோ யூசேஜ் டேபிளில் மீட்டர் ஐடி ப்ரைமரி கீ, சாரி, யா, மீட்டர் ஐடி ப்ரைமரி கீ, கஸ்டமர் ஐடி இங்கே ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீ இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த மீட்டர் ஐடி இந்த இடத்துல வந்திருக்கு, ஓகே. இப்போ கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டேபிளில் உள்ள ப்ரைமரி கீயும் இன்னொரு டேபிளில் உள்ள ப்ரைமரி கீயும் சேர்ந்து ஒரு மூன்றாவது டேபிளை க்ரியேட் பண்ணுமா இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், ஓகே. இந்த டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ இந்த டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ சேர்ந்து ஒரு புது டேபிளை க்ரியேட் பண்ணுறது, அது ரிலேஷன், புது டேபிள் மூன்றாவது டேபிள். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் டைப் என்னது? மெனி டு மெனி. ஸோ மெனி டு மெனியில் இருக்குமா இருந்தால் இந்த ரெண்டுமே என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரைமரி கீ தான். ஸோ ரெண்டு ஃபீல்டை ப்ரைமரி கீயாக கொண்டு வருமா இருந்தால் அதோட பேர் என்னது? சேர்மான முதன்மை சாவி, கம்போசிட் ப்ரைமரி கீ. இதில் எதுவும் டவுட் இருக்கா? நான் ரிப்பீட் பண்ணணுமா இருந்தால் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால் டைப்பிங் எரர். ஸோ அந்த டைப்பிங் எரர்னால டோட்டலாக கன்ஃபியூஸ்ட், ஓகே. ஸோ ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிளோட ப்ரைமரி கீ ஓகே, செகண்ட் டேபிள் இருக்குது ப்ரைமரி கீ ஓகே, அதில் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணேன்,
அப்போ அந்த ப்ரைமரிக்கையும் இன்னொரு ப்ரைமரிக்கையும் சேர்ந்து மூன்றாவது டேபிளை கிரியேட் பண்ணுது. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸில் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் வரும். அப்படி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது அந்த தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி கீ, ரைட், ப்ரைமரி கீன்றது மீட்டர் ஐடியும் கஸ்டமர் ஐடியும். அப்போ அது என்ன ப்ரைமரி கீ? கம்போசிட் ப்ரைமரி கீ. ஸோ ஒரு கம்போசிட் ப்ரைமரி கீ, அப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, மீட்டர் டேபிளில் இருக்கக்கூடிய கம்போசிட் ப்ரைமரி கீயை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த ரெண்டு கீயையும், அதாவது இந்த ரெண்டு ஃபீல்டோட நேமையும் ப்ளஸ் பண்ணி எழுதணும். இம்பார்ட்டன்ட். எப்படி எழுதணும்? ப்ளஸ் பண்ணி எழுதணும். மீட்டர் மீட்டர் அண்டர்ஸ்கோர் ஐடி ப்ளஸ் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. என்னென்ன ஸ்பெல்லிங்கோ, என்னென்ன கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டலாக சிம்பிளாக அதே மாதிரி பார்த்து காப்பி பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. செகண்ட் திங், இந்த தேர்ட் டேபிளில் கம்போசிட் ப்ரைமரி கீ ஓகே. இந்த தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கீயும் தான், ரைட், தேர்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கீயும் தான், ரைட், ஃபாரின் கீயாகவும் வேலை செய்யும். ஓகே, இந்த மீட்டர் டேபிளில் ஃபாரின் கீ என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டு கீயும் தான். என்ன ரீசன்? ஒரு ஃபீல்டு இன்னொரு டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ, இங்கே இருக்க இன்னொரு ஃபீல்டு இன்னொரு டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ. ஸோ இந்த ரெண்டு டேபிளில் வேற ஒரு ரெண்டு டேபிளில் இருந்து இந்த ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளுக்கு வருது, ரிலேஷன்ஷிப்புக்காக வருது. அதுவும் என்ன ரிலேஷன்ஷிப்புக்காக வருது? மெனி டு மெனிக்காக வருது. ஸோ இந்த ரெண்டு டேபிளும் என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே, இந்த ரெண்டு ஃபீல்டும் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கீயாக வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த டேபிளில் உள்ள மேக்ஸிமமான நாலேஜ், ரைட். ஸோ எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் 19, 20, 21 ஒரே ஆன்சரில் அவ்வளோத்துக்கும் என்ன ஆன்சர்ஸ் வருமோ அந்த நம்பரை மட்டும் சென்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் சைடில் உள்ள டேபிளை யூஸ் பண்ணுங்கள். 19, 20, 21, 22 ஜஸ்ட் கமா பண்ணி ஆன்சரை அனுப்புங்க. ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணி அனுப்புங்க. 19, 20, 21, 22. ஏன்னா டேபிளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரிக்கு, எனது டேபிளில் இன்னொரு ப்ரைமரிக்கு இருக்குது. ரெண்டு ப்ரைமரிக்கையும் சேர்ந்து மூன்றாவது டேபிளை கனெக்ட் பண்ணுது. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், இதுதான் ரூல். ஓகே, இந்த டேபிளுக்கு இது இந்த நான் சொல்கிற பாயிண்ட் தான் ஓகே. ஸோ அந்த மூன்றாவது டேபிளை பார்த்தா அந்த டேபிளில் ரெண்டு கீயை வச்சுட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரெண்டு ப்ரைமரிக்கு, ஸோ கம்போசிட் ப்ரைமரிக்கு சேர்மான முதன்மை சாவி. அது இல்லாமல் அந்த ரெண்டு ஃபீல்டும் தான் ஃபாரின் கீயாகவும் ஒர்க் பண்ண போகுது. ஜஸ்ட் குட். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் 19க்கு நாங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். 19க்கு மீட்டர் ஐடி ஓகே, ரைட், ப்ரைமரிக்கு ஓகே. அடுத்து வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் டேட்டா டைப் ஃபார் கஸ்டமர் ஐடி ஃபீல்டு, ரைட். கஸ்டமர் ஐடி ஃபீல்டுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்குறது? கஸ்டமர் ஐடி ஃபீல்டை பாருங்கள், இதில் என்ன இருக்குது? லெட்டர்ஸும் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது. ஸோ லெட்டரும் நம்பரும் இருக்குமா இருந்தால் அதில் டேட்டா டைப் என்னவா போக போகுது? டெக்ஸ்ட், ரைட். ஸோ அதுக்கு அந்த அந்த வேல்யூஸ் இருந்தால் தான் எங்களுக்கு டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கலாம். 21வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? The monthly electricity bills are generated using the meter reading to compute the units used. Which table are to be used generate the monthly electricity bill of Anil, right? ஒரு பர்சன் தந்திருக்காங்க. ஸோ அந்த பர்சன்ட என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில்லை கண்டுபிடிக்கணுமா, ரைட்? ஸோ அந்த பர்சன், ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனை பார்க்கணும்.
ரைட்? அந்த பர்சனை பார்க்கணுமா இருந்தால் கண்டிப்பாக பர்சன் பற்றின டீட்டெயில், அந்த பர்சன் என்னது அனில், ஸோ அவட்ட கஸ்டமர் ஐடி தெரியணும். அப்போ என்ன டேபிளை யூஸ் பண்ணிட்டேன்? கஸ்டமர் டேபிளை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கஸ்டமர் டேபிளை பார்த்துட்டு அவர்கிட்ட ஐடியை எடுத்துட்டு அந்த கஸ்டமர்ட ஐடி என்னது? C001. C001 அவர்கிட்ட மீட்டர் ஐடி என்னன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டாவது டேபிளையும் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ மீட்டர் ஐடியை தெரிஞ்சாதான், மீட்டர் ஐடியை கண்டுபிடிச்சாதான் அவர்கிட்ட மீட்டர் ரீடிங்கை பார்க்கலாம் மந்த்லி. ஓகே, ஸோ மூன்று டேபிளையுமே யூஸ் பண்ணி தான் இந்த குவாரி, இதை நாங்கள் சொல்கிறது குவாரி, வினவல். இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் பேர் என்னது? குவாரி, ரைட்? வினவல். ஸோ இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று டேபிளையுமே என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. எந்த நேரமே மூன்று டேபிளையும் யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கே தெரியுது இந்த குவாரிக்கு என்னென்ன எதை எதை கண்டுபிடிச்சி இந்த குவாரியை நாங்கள் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன டேபிள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற டேபிள் எல்லாமே கவுண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுதான் ஆன்சர். ரைட், குட். அடுத்து 22. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் which table or tables need or needs to update when entering next month meter reading. ரைட், அப்போ அவங்க சொல்கிறாங்க அடுத்த மாணி வாசிப்புகளை நுழைக்கும் போது எந்த அட்டவணையை இற்றைப்படுத்த வேண்டும். அப்போ வித்தின் ப்ராக்கெட்டில் ஒரு நோட் ஒன்று தந்திருக்காங்க. நான் தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணலை. ஒரு மாதத்தின் போது புதிய வாடிக்கையாளர்கள், அதாவது கஸ்டமரோ மீட்டர் சேர்க்கப்படுவதில்லை என கொள்க. ரைட், இவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே, which table needs to be updated when entering next month meter reading. அடுத்த மாசத்துக்கான மீட்டர் ரீடிங்கை என்டர் பண்ற நேரம், ஓகே, அடுத்த மாசத்துக்கான மீட்டர் ரீடிங்கை என்டர் பண்ற நேரம் என்னென்ன டேபிள் தேவை. அப்ப அடுத்த மாசம் மீட்டர் ரீடிங்கை என்டர் பண்ற நேரம் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் புது மீட்டர் உள்ளுக்கு வராதான், புது கஸ்டமரும் வர மாட்டாங்களாம். அப்போ கஸ்டமர் அதே கஸ்டமர் தான், மீட்டர்ஸ் அதே மீட்டர்ஸ் தான். ரைட், ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு புது மாசத்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு புது மந்த்தை இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ரைட், ஒன்லி மந்த் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். மீட்டர் ரீடிங் வந்து இனி அது கல்குலேஷன் ஏதோ ஓகே. ஸோ என்ன டேபிள் கன்சிடர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் யூசேஜ் டேபிள். ஏன்னா இந்த பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பருக்கு ஆன்சர்ஸ் நம்பர் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஏன்னா அது ஷஃபல் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன ஆன்சர் சரியாக வரும்? யூசேஜ் டேபிள். ஓகே, ஏன்னா ஜஸ்ட் மந்த்தை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, அங்கே செகண்ட் மந்த் இருக்குது, தேர்ட் மந்த் இருக்குது, அடுத்து ஃபோர்த் மந்த் வர நேரம் ஜஸ்ட் மந்த் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஹிண்ட்டில் புது மீட்டர்ஸும் வரல, புது கஸ்டமர்ஸும் வரல. ஓகே, அப்போ இது கஸ்டமரும் மாறாது, மீட்டரும் மாறாது. அப்போ என்ன மட்டும் மாறும்? யூசேஜ் மட்டும்தான் மாறப்போகுது. தமிழ் மீடியத்தில் யூசேஜ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, இங்கேயும் யூசேஜ் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ அப் டு ஹியர் இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் கிரேட் 10க்கான என்ன அப்படின்னு சொன்னால் கொஷின்ஸ் 22 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு 52% கம்ப்ளீட்டட். ரைட், ஓகே. நான் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் தரேன். 5 மினிட்ஸ் வேணா ஒரு 3 மினிட்ஸ் பிரேக் தரேன். ஓகே, நான் சரியாக ஷார்ப் பண்ணுறேன், எனக்கு அந்த டைம் தெரியா. 4:11க்கு நான் ஸ்டாப் பண்ணுறேன். 4:11 இந்த இடத்துல. ஓகே, 3 மினிட்ஸில் லீவாக தேவையில்ல, அப்படியே இருங்க. 4:11க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகே ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா ரைட் ரைட் 23வது கொஸ்டின். ஸோ 23வது கொஸ்டின் மேபி இது நிறைய இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க, students is developing the school website. One of the requirements school is that the page of website is to open quickly. Which of the following file types should the student use for the graphic of the site to the above requirements, right? என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, கிராஃபிக்ஸ்ல டைப் இருக்கு, ரைட்? இந்த கிராஃபிக்ஸ்ல டைப்ல ஒரு ஸ்டூடெண்ட் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ற நேரம், ரைட்? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ற நேரம் எது ஃபாஸ்டா வரணும். அப்ப எந்த கிராஃபிக் டைப்ல ஃபாஸ்டா வரணும் அப்படின்னு சொன்னா, எது ஒரு லோ லெவல்ல இருக்கோ, ஓகே, எது ஒரு என்னது கெப்பாசிட்டி இல்லாட்டி அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெக்டராக இருக்கலாம், ராஸ்டராக இருக்கலாம், ரைட்? அதில் ஒரு லோவாக இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு கிராஃபிக்னா என்ன மீனிங், வரைவியல்னா என்ன மீனிங், ஒரு இமேஜை தான் ஒரு கிராஃபிக்ன்ற நேம் அந்த இடத்துல வருது, ஆல்ரெடி படித்தது. அப்போ ஒரு வெப்சைட்டில் எந்த கிராஃபிக் போட்டால் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் அப்படின்னா அது ஒரு லோ ஸ்பேஸாக இருந்தால் தானே, அதாவது லோ ஸ்டோரேஜில் இருந்தால் தானே எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பாப்பப் ஆகும். அப்போ இந்த இடத்துல சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணலாம் ஜேபிஜி, MP3, ரோ, WAV, ரைட்? இதில் டிரெக்டாக ரெண்டு ஆன்சரை கட் பண்ணலாம். MP3 சவுண்ட், வேவ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ ஃபைல், அது கிராஃபிக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண இயலாது. ஓகே, ஏன்னா மல்டிமீடியாவில் இமேஜை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அனிமேஷன், வீடியோ, அடுத்து ஆடியோ, இதுக்கு நாலுக்குமே 4 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மல்டிமீடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ கிராஃபிக்ஸ்ன்றது நாங்கள் முழுக்க முழுக்க என்னத்தை படித்தது, இமேஜஸ், கிராஃபிக்ஸ், ரைட்? வரைவியல். ஸோ ஜேபிஜி, ரோ. ஜேபிஜி ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பேரிசனில் ஜேபிஜி ஃபைலை தான் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணலாம். ஏன் ஜேபிஜியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெஷன், டீகம்ப்ரெஷன், ரைட்? அதாவது லூஸ்லெஸ் கம்ப்ரெஷன், லொசி கம்ப்ரெஷன், லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிற ரெண்டு மெத்தட் படிச்சிருப்போம். என்னது, பாதிப்புடைய நெருக்கம், பாதிப்பில்லாத நெருக்கம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஜேபிஜி என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ் ஆயிரும். ரோங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்லெஸ். ஸோ ஜேபிஜியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரோவோட கம்பேர் பண்ணுற நேரம் லோ குவாலிட்டியில் உள்ளது. அப்போ குவாலிட்டி குறையுது, அப்போ சைஸ் குறையும், ஸ்டோரேஜ் குறையும், பிபிபி வேல்யூ என்ன செய்யும், குறையும். ஸோ நான் இதில் யாரை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜேபிஜி. ஓகே, அப்போ அவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக திறக்கணுமா இருந்தால் நான் ஒரு லோ குவாலிட்டி, லோ அமௌண்ட்டில் உள்ள விஷயத்த செலக்ட் பண்ணணும். ஸோ யாருக்கு நாங்கள் இந்த இடத்துல ஆன்சர் பண்ணலாம், ஜேபிஜிக்கு போகலாம். ஏன் ரோக்கு போகல அப்படின்னு சொல்லி, அதாவது மூன்றாவது ஆன்சருக்கு போகல அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லியிருந்தேன். ஓகே, 24வது கொஸ்டின். ஸோ 24வது கொஸ்டினில் ராஸ்டர் இமேஜ் ஆஃப் ரிசொல்யூஷன். ஸோ ரிசொல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, நீளம் தர அகலம் இல்லாட்டி நீளம் தர உயரம், ரைட்? லென்த் இன்டு ஹைட், ரைட்? ஓ லென்த் இன்டு வித், இதுதான் ரிசொல்யூஷன். ஸோ இந்த ரிசொல்யூஷனில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் 2400, 3000ங்கிற அந்த நம்பர் என்னத்தை ரீப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இல்லை. என்னது இந்த இடத்துல ரிசொல்யூஷன், ரைட்? ஒரு இமேஜ், அதாவது கிராஃபிக்கில் இருக்கக்கூடிய இந்த ரிசொல்யூஷன், ரைட்? லென்த் இன்டு வித், இது என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் பிக்சல்ஸ்ட கவுண்ட். என்னது, படமூலத்தோட பிக்சல்ஸ்ட கவுண்ட். ஓகே, ஸோ ஒரு ராஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ராஸ்டர், பரவல் வரைவு, ராஸ்டர் கிராஃப் எல்லாமே பிக்சலை பேஸ் பண்ணது. அப்போ ராஸ்டர் பிக்சல் அப்படின்னு சொன்னால் வெக்டர் என்னத்தை பேஸ் பண்ணதா இருக்கும், வெக்டர் என்னத்தை பேஸ் பண்ணமா இருக்கும், என்னது, கர்வ் லைன்ஸ், வளைந்த கோடுகள், ரைட்? ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னத்தில் இருக்க போகுது, வெக்டர்ஸில் இருக்க போகுது, ரைட்? அப்போ ராஸ்டர் என்னத்தை பேஸ் பண்ணது, பிக்சல்ஸ், ரைட்? படமூலங்களை பேஸ் பண்ணது. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் 24 bits to keep the information of each pixel. What is the maximum number of colors that
the image can use, right? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிக்சலும் 24 பிட்ஸை யூஸ் பண்ணுதான், ரைட்? அப்போ யோசிச்சு பாருங்க, லென்த் பக்கம் 2400 பிக்சல்ஸ் இருக்கு, வித் பக்கம் 3000 பிக்சல்ஸ் இருக்கு, ரைட்? அப்போ இதில் ஒரு பிக்சல் 24 பிட்ஸை யூஸ் பண்ணுதான். 24 பிட்ஸ்னா என்ன மீனிங்? பிட்னா என்ன மீனிங்? 101010 இந்த மாதிரி. அப்போ ஒரு பிக்சல், ஜஸ்ட் ஒரு பிக்சல் இத்தனை பிட்ஸை யூஸ் பண்ணுதான். அப்படியா இருந்தா இந்த முழு கிராஃபுக்குமே, ரைட், இந்த முழு வரைவுக்குமே எத்தனை எத்தனை பிட்ஸ் வரும்? அந்த பிட்ஸ் என்னத்தை ரீப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் இதுல இருக்க கலர்ஸை ரீப்ரசன்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளா நீங்க யோசிங்க. இத்தனை பிக்சல் இருக்கு, ஒரு பிக்சல்ல 24, அப்ப மொத்த பிக்சலுக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்றாங்க? ஸோ டோட்டல் கலர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக் தானே, ரைட்? அப்ப இந்த இடத்துல நீங்க செய்யலாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். பிட்ஸ் கொடுத்தா கலர்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன, ரைட்? 2 பிட்டை வச்சுட்டு எத்தனை கலர்ஸ் கொண்டு வரலாம்? 4. 3 பிட்டை வச்சுட்டு எத்தனை கலர்ஸ் கொண்டு வரலாம்? எத்தனை கலர்ஸ் கொண்டு வரலாம்? என்ன ஃபார்முலா? எஸ், குட். என்ன ஃபார்முலா? 2 த பவர் n. இந்த எண்ணுக்காக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இந்த பிட்டோட வேல்யூஸை போட போறீங்க. ஓகே, ஸோ இதில் எத்தனை பிட் இருக்கு, எத்தனை கலர்ஸ் வரும்? ஸோ 24 பிட்ஸ் இருந்தா எத்தனை கலர்ஸ் வரும்? ஸோ 2 த பவர் எண்ணுக்காக 24 போட்டா இத்தனை கலர்ஸை என்னால் எடுக்கலாம். ஓகே, ஸோ கேட்ட கொஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எத்தனை கலர்ஸ் வருது அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஷன். ஸோ எத்தனை கலர்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு, அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிட்டுக்கும் கலர்ஸுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் என்னது 2 த பவர் n, எண்ணுக்காக பிட்ஸ், பிபிபி வேல்யூ, பிட்ஸ்னா என்னது? பிட் per பிக்சல், ரைட்? பிபிபி வேல்யூ, பிட் per பிக்சல். இந்த வேல்யூவை எண்ணுக்காக நீங்கள் போடுவீங்களா இருந்தால் எத்தனை கலர்ஸ் டோட்டலாக வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ 2 த பவர் 24 கலர்ஸ் டோட்டலாக கிரியேட் ஆகுது. ஓகே, கேட்டது கலர்ஸ். யாராச்சும் சொல்ல இயலுமா இந்த வேல்யூ என்னத்தை சொல்லும்? இந்த செகண்ட் ஆன்சர் என்னத்தை சொல்ல வருது? அப்போ தேர்ட் ஆன்சர் தான் ஃபைனலாக வந்து தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். கலர்ஸ் வந்து இதை தான் ரீப்ரசன்ட் பண்ணுது. அப்போ செகண்ட் ஆன்சர் என்னத்தை சொல்ல வருது? டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அது 24ஆல் பெருக்கினா என்னத்தை அதனால நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? நாட் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ், டோட்டல் பிட்ஸ். வெரி குட், டோட்டல் பிட்ஸ். அப்போ டோட்டல் பிட்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்க, நீல பக்கம் லென்த்தில் 2400 பிக்சல் இருக்கு, அப்போ வித்தில் 3000 பிக்சல் இருக்கு. அப்போ டோட்டலாக அந்த இமேஜில் இருக்க டோட்டல் பிக்சல்ஸ் வரும். ஒரு பிக்சல் 24 அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பிக்சலும் சேர்ந்து ஒரு பிக்சல்ல 24 பிட். அப்போ இத்தனை பிக்சலும் சேர்ந்து எத்தனை பிட்ஸை கொண்டு வர போகுது? அப்போ இவ்வளோ பிட்ஸ் இந்த இந்த இமேஜ்ட, இந்த கிராஃப்ட டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இவ்வளோ. அப்போ எங்களுக்கு தெரியும் பிட்ஸை கேபிக்கு மாற்றலாம், கேபியை எம்பிக்கு மாற்றலாம். அப்போ இதுல இருந்து நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிடலாம்? அந்த இமேஜ்ட சைஸை கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்டோரேஜ். ஓகே தானே? ஏன்னா பிட்ஸ், கேபி, எம்பி இதெல்லாம் என்னது? சைஸ். கிளியர்? சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் இதில் 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னத்தை? கலர். ஓகே, இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். குட். ரைட், டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸை விட அதை சைஸ்ன்னு சொன்னால் ஓகே, ரைட்? ரைட், ஸோ ஃப்ளோ சார்ட், ரைட்? ஸோ நான் ஃப்ளோ சார்ட்டுக்காக ஸோ ஃப்ளோ சார்ட்
ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ரைட், என்ன ரிவிஷன் கிளாஸ் தானே, ஏன்னா எல்லா ஆன்சரும் என்னால் சொல்ல முடியாது. ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இன்புட் என் எக்ஸ் ஈக்குவல் ஒன். ஸோ இது இது என்ன லூப்பில் இருக்கு? நோ ஆகிட்டு லூப் என்ன லூப்பில் இருக்குன்றதை விட இது லூப்பில் இருக்கு. ரைட், அதாவது நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்காம இது ஜஸ்ட் லூப். ஓகே, ஜஸ்ட் லூப், இப்போதைக்கு இது லூப். ரைட், ஆல்ரெடி இது யூஸ் பண்ண இமேஜ் தான். ரைட், யூஸ் பண்ண ஃப்ளோ சார்ட், சேம் கொஷன். இன்புட் என். ஸோ என்ன இன்புட்டாக எடுக்கிறாங்க? என்ன என் இன்புட்டாக எடுக்கிற நேரம் ஒரு வேரியபிள் சப் ப்ராசஸ் எக்ஸ் ஈக்குவல் ஒன். ஸோ இந்த இடத்துல ஒரு கொஷன் கேட்குறாங்க, டிசிஷன் என் ஈக்குவல் ஒன்னான்னு கேட்குறாங்க. எஸ்னா கீழே, நோனா எகெயின். இந்த இடத்துல ப்ரோசஸ், இந்த இடத்துல ப்ரோசஸ் ரிப்பீட்டட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ சிம்பிளான மெத்தட். ரைட், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் எடுக்கலாம். இல்லாட்டி டைமிங் கூட போகும். இல்லாட்டி நீங்கள் 2-3 தடவை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கணும். சிம்பிள். ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். ஃப்ளோ சார்ட்டில் யார் யார் வேரியபிள்ஸ், யார் யார் தெரியா கனியம் இருக்கா? முதலாவது என் இருக்குது, அடுத்து எக்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், யா, எக்ஸும் என்னும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ரைட். அப்போ இன்புட் என். அப்போ உங்களோட கொஸ்டினை பார்ப்போம். வாட் வுட் பி த அவுட்புட் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் இஃப் 3 இஸ் கிவன் ஆஸ் இன்புட்? 3 இன்புட் கொடுத்தா, அப்போ எண்ணுக்காக 3 கொடுத்தா அவுட்புட் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், அப்போ நாங்கள் ரன் பண்ணணும். எண்ணுக்காக 3, ஸோ இன்செர்ட் பண்ணுறேன். ஃப்ளோ சார்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. ரைட், எண்ணுக்கு 3. அப்போ எண்ணுக்கு 3 நான் கீழே வந்தால் எக்ஸ் ஈக்குவல் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 1 என்னது? அப்போ எக்ஸுக்கு 1 வரப்போகுது. சிம்பிள். அப்போ நான் கீழே வரேன். அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் வருது, என் ஈக்குவல் 1. கடைசி வேல்யூவை பாருங்கள். ஏன்னா இது வேரியபிள். வேரியபிள்னு என்ன? வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும். அதனால தான் அது பேர் என்னது? வேரியபிள். ரைட், பெருமானம் மாறிட்டே இருக்கனால தானே அது பேர் மாறிலி. ஓகே, அப்போ லாஸ்ட் வேல்யூ என்னது? எண்ணுக்கு 3. அப்போ என் ஈக்குவல் 1? நோ, மேலே வா. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என். இதில் நாங்கள் வேல்யூஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிரதியீடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள மாதிரி இல்லை. இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எப்பயுமே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, உங்களோட இடது கை பக்கம் தான் வேல்யூஸை ப்ளாட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய வேல்யூ யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு தான் ஈக்குவல். ஸோ எக்ஸ்ட வேல்யூ என்னது? 1. என்னுக்கான வேல்யூ என்னது? 3. அப்போ 1 × 3 என்னது? 3. அப்போ புது எக்ஸ் என்னவா வரப்போகுது? 3. அப்படின்னா இதோட வேல்யூ மாறப்போகுது. ஓகே, இதோட வேல்யூ மாறப்போகுது. x3 மாறப்போகுது. ரைட், மாறுது. ஓகே, அடுத்து அந்த ஃப்ளோ லைன்ஸை பாருங்க. அடுத்து அடுத்து மேலே போகுது. என்ன சொல்கிறாங்க? என் ஈக்குவல் என் மைனஸ் 1. அதே விஷயம் தான். இது ஒரு ப்ரோசஸ், ஒரு சமன்பாடு, ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நான் வேல்யூஸ் போடுவேன். எண்ணுக்கு கடைசியாக என்ன வேல்யூ இருக்குது? 3 மைனஸ் 1. அப்போ 3 மைனஸ் 1 என்னது? ஆன்சர் 2. அப்போ புது எண், எந்த அப்டேட் என்னது? 2. அப்போ என்ன 2 அப்டேட் பண்ணுறேன். இந்த அரோ கிட்ட வர, அரவை திருப்பி கீழே கொண்டு வரேன். என் ஈக்குவல் 1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எந்த வேல்யூ என்னது? லாஸ்ட் வேல்யூவை தான் பார்க்கணும். ஏன்னா எண்ணுக்கு மேலேயே ஒரு வேல்யூ இருக்குது, மேலே உள்ள வேல்யூ ரேஸ் ஆயிரும், புது வேல்யூ அப்டேட் ஆகும். எண்ணுக்கு 2. அப்போ என் ஈக்குவல் 1? நோ, எகெயின் இந்த ப்ராசஸ் நடக்கும். எப்போ வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால், எப்போ இந்த என் ஈக்குவல் 1 இந்த இடத்துக்கு வருவீங்களா இருந்தால் எஸ்ல சொல்லி பிரிண்ட் எக்ஸை கொடுக்கணும். பிரிண்ட் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸுங்கிற இந்த டேபிளில் எக்ஸுங்கிற ஒரு கொலம்ட கடைசி வேல்யூ என்ன நிற்குதோ அதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. ஓகே, சிம்பிளாக அந்த டேபிளில் ட்ரா பண்ணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர்ஸ் போடும். குறிப்பிட்ட சில நேம் தான் கண்டினியூஸாக ஆன்சர் சொல்கிறாங்க. சில பேர் ஆன்சர் சொல்லாமல் இருக்கீங்க. பேரை கூப்பிட்டா ஓகேன்னு நினைக்கிறேன். யா, குட். ரைட். ஸோ அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொன்னால் 3. அவுட்புட் 3? ஆன்சர் 3? எல்லாம் ஆன்சரை மென்ஷன் பண்ணுறீங்களா, அவுட்புட்டை மென்ஷன் பண்ணுறீங்களா? யா, குட்.
ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு 6 வந்திருக்கணும். ஸோ 6 வர்ற நேரம் n = 1. ஸோ என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ஃப்ளோ சார்ட் ஸ்டாப் ஆக போகுது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள், சிம்பிளாக செய்யுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிறது, ரைட்? அதாவது பேப்பரில் தெரியாத ஒரு விஷயம், கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் இந்த இடம் தான். எப்படி வேணாலும் ஃப்ளோ சார்ட் வரலாம், என்ன மாதிரியான மெத்தட்னாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் டேபிள் சிம்பிளாக கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஆன்சர் எடுக்கலாம், ரைட்? ஆனால் நீங்கள் பிழையா செய்வீங்களா இருந்தாலும் பிழையா செய்கிறதுக்கு ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதுக்கும் ரெடியாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் அடுத்த தடவை வந்துட்டீங்க, ஒரு லூப்பை சும்மா நீங்கள் அடுத்த தடவை வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற ஆன்சர் 24 இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் என்ன யோசிப்போம்? ரைட், நாங்கள் யோசிச்ச ஆன்சர் தான் இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி ஆன்சரை மார்க் பண்ண போவோம். ஸோ அது சரியான ஆன்சர் இல்லை, ரைட்? 2-3 தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்ஸ் டிரெக்டாக ஒரு 100க்கு ஒரு மார்க்ஸாக டிபெண்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த இடத்துல 200க்கெலாம் மார்க்ஸ் இல்லையா, டிரெக்டாக 100க்கு தானே. அப்போ ஒரு எம்சிக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஓகே, ரைட். அடுத்து 26வது கொஸ்டின், ரைட்? 26வது கொஸ்டின் ஜஸ்ட் செக் பண்ணுவோம், ரைட்? 26வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள். இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், முதலாவது இஃப் தென் யூஸ் பண்ணலை. ஏன் இஃப் தென்ன்ற மீனிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இஃப் தென் அப்படின்னு சொன்னால், இஃப்ன்றது செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இஃப். ஓகே, தெரியும் எங்களுக்கு, செலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இஃப். அப்போ சில கொஷின்ஸ் இருக்குது எப்படின்னு சொன்னால், இப்போ செலெக்ஷன்னா நாங்கள் என்ன படிச்சிருக்கோம்? டயமண்டாக வரும். ஓகே, செலெக்ஷன்னா என்னது? டயமண்டாக வரும், ரைட்? செலெக்ஷன்றது டயமண்டாக வரும். பட் 2 ஆப்ஷன் இருக்கணும், கண்டிப்பாக 2 ஆப்ஷன் இருக்கணும். எஸ், நோ அப்படின்றது இருக்கும். அப்போ இஃப்னா ஓகே, இதில் தென்னு நாங்கள் சொல்கிறது என்னத்தை அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்ஸை தான் நாங்கள் தென் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஸ், இந்த இஃபோட பேர் வருவார் யார்? எல்ஸ். எல்ஸ்ன்றது என்னது? நோன்றதுக்கான மீனிங். ஓகே, ஆனால் ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது எப்படியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால், இஃப் தென் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதில் எல்ஸ் பார்ட்டே இருக்காது, பட் தென் பார்ட் மட்டும், அதாவது என்னது? எஸ் பார்ட் மட்டும் இருக்கிற செலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி அப்படி டைப்பான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் அது பெருசாக யூஸ் பண்ணது இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்க தெளிவாக தெரியும், இந்த இடத்துல செலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா, ரைட்? இந்த இடத்துல செலெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்க்குற நேரம் இஃப், ரைட், நான் இதில் மீனிங் ஓகே தானே? ஃபர்ஸ்ட்டாக இஃப் தென் ஓகே. அப்போ அடுத்தது வந்திருக்காங்க இஃப் தென் எல்ஸ், ரைட்? நம்ம மூணே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் தான் யோசிக்கணும். இஃப் தென் எல்ஸ். ஸோ இஃப் தென் எல்ஸ்னா என்ன மீனிங்? இஃப் கொஷன் கேட்குறாங்க, தென்னுனா என்னது? அந்த கொஷனுக்கு, அதாவது அந்த செலெக்ஷன் டைப்புக்கு எஸ்ஸும் இருக்குது, எஸ் பார்ட்டும் இருக்குது, நோ பார்ட்டும் இருக்குது. நார்மலாக இதை தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த 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 ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் இருக்கா, செலெக்ஷன் இருக்கா, கண்டிஷன் இருக்கா? ரைட், ஆன்சர் ப்ளீஸ். இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இதில் செலெக்ஷன் இருக்கா, இஃப் இருக்கா இதுக்குள்ள? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, எஸ் ஓ நோ. ம், குட் குட், லெவன்சன் குட். இந்த இடத்துல இருக்கிறதுல பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிஷன். இதுல பேர் என்னது? கண்டிஷன், ரைட்? இந்த இடத்துல டயமண்ட்ல இருக்கு, ஆனா இது பேர் செலெக்ஷன் இல்லை, இது கண்டிஷன். கண்டிஷன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு லூப் வருதா, ரைட்? ஒரு லூப் வருதா இருந்தா, ஒரு லூப்பிங் நடக்கணுமா இருந்தா 3 விஷயம் இருக்கணும் அந்த அந்த ஃப்ளோ சார்ட்ல. அந்த லூப்புக்கான, அந்த லூப் சம்பந்தப்பட்ட வேரியபிளோட உள்ள ஒரு, அப்போ எக்ஸ் தானே, அப்படியானால் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு சப் ப்ராசஸ் இருக்கணும், அதாவது ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கணும், ரைட்? ஓகே, சப் ப்ராசஸ் இதை இக்னோர் பண்ணாலுமே அந்த கண்டிஷன், அந்த இடத்துல கண்டிஷன் இருக்கணும். கண்டிஷனை, ஏன்னா இந்த இடத்துல அவங்க சப் ப்ராசஸை இப்போ n=1ன்றத சப் ப்ராசஸில் தராமல் கண்டிஷன்லேயே தந்திருக்காங்க. கண்டிஷன் இருக்கணும், அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா கண்டிஷனை மாற்றணும் ஒரு ஆள். எப்பயுமே n=1 இல்லை, என்னோட வேல்யூவை
மாற்றக்கூடிய ஒரு ப்ரோசஸ் இருக்கணும். இப்படி இது ரெண்டுமே இருக்குமா இருந்தா நாங்கள் அதை என்னத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் லூப்பிங்குள்ளே கொண்டு வரலாம். லூப் நடக்குது. ஓகே, அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் லூப் நடக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ லூப் நடக்குது, ரைட்? அப்போ இந்த ஆன்சர் செட்டை பொறுத்த வரைக்கும் லூப் இருக்கக்கூடிய ஆன்சர் என்னது? லூப்னா என்ன? லூப் ஃபோர் while repeated until. ஸோ லூப் இருக்கக்கூடிய ஆன்சர் செட் என்ன அப்படின்னு சொன்னால் சிஏ எடுக்கலாம். சொல்கிற பாயிண்ட் விளங்குதா? அப்போ எங்களுக்கு கன்ஃபார்ம் இஃப் இந்த இடத்துல இல்லை. இஃப் இருக்குமா இருந்தாயே ஒரு லூப்பிங்குள்ள இஃப்பை கொண்டு வரலாம், அதாவது செலெக்ஷனை கொண்டு வரலாம். சிம்பிளாக ஒரு கேள்வியை கேட்டு எஸ் நோன்னு பிரிக்கலாம். அதை தனியாக நாங்கள் கண்டுபிடிக்க எங்களால் முடியும். அது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு இருக்காது. அந்த கேட்ட ஒரு கொஷன், அந்த கண்டிஷன், அந்த கண்டிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் லிங்க் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 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 டிரெக்டான ஒரு கொஷன், சம்மந்தமே இல்லாத ஒரு கொஷன், அந்த ஒரு கொஷன் எஸ் நோன்னு பிரியுது. சம்டைம்ஸ் எஸ்ன்னு மட்டும் பிரியலாம், ஏன்னா இஃப் தென் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எஸ் நோன்னு சொல்லி பிரியுது. அது அந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். ஓகே, அப்போ அந்த மாதிரியான இடத்துல நாங்கள் என்னது இஃப் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த லூப்பிங்குள்ள இருக்கிற இந்த பேர் என்னது அப்படின்னு சொன்னால் இதோட பேர் கண்டிஷன், நாட் செலெக்ஷன். கண்டிஷன், நிபந்தனை. இதோட பேர் நிபந்தனை, கண்டிஷன். ஓகே, இது செலெக்ஷன் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நான் லூப் வருது. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஆன்சரை பொறுத்த வரைக்கும் லூப் ஒரே ஒரு டைப் லூப்பை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வைல் லூப். ஸோ அதனால் நான் என்ன ஆன்சருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சி ஆன்சருக்கு போகிறேன். ரைட்? ஓகே, அடுத்து சிம்பிளானது தான். இந்நெறிமுறையில் அல்கோரிதம் எண் எப்போதும் ஒரு நேர் நிறைவெண்ணாக இருத்தல் வேண்டும். மேற்குறித்த நிபந்தனை நிறைவேற்றுவதற்கு பாய்ச்சட் கோட்டுப்படத்திற்கு பின்வரும் எதனை விதந்துரைக்கலாம்? ரைட், ரைட். இது டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ரைட், இது என்ன அப்படின்னு சொன்னா ஒழுங்கா ரீட் பண்ணுங்க கொஸ்டின் அகெயின். ரைட், இந்நெறிமுறையில் எண் எப்போதும் ஒரு நேர் நிறைவெண்ணாக இருத்தல் வேண்டும். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும், ரைட், நான் ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணுறேன், இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளது. இந்த ஃப்ளோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ வேணாலும் எண்ணுக்காக நான் கொடுக்கலாம். ஓகே தானே? வேல்யூஸ்னால் என்னது? என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? மைனஸ், 0, ப்ளஸ், இந்த 3 டைப்பான நம்பர்ஸ் நான் கொடுக்கலாம் எண்ணுக்காக. ஆனால் இவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எண்ணுக்கான இன்புட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும், நேர் நிறைவெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இன்புட் பண்ணோன்னே, ரைட், இந்த இடத்துல நாங்கள் இன்புட் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு செக்கிங் ஒன்று பண்ணணும். இன்புட் பண்ணது ப்ளஸ் நம்பரா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு இன்புட் பண்ண நம்பர் ப்ளஸ்ஸான்னு எப்படி செக் பண்ணுறது? ஜஸ்ட் சிம்பிளாக யோசிங்க. இன்புட் எண் அது பாசிட்டிவ் நம்பர் ப்ளஸ் நம்பரானு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஜீரோவோட பெருசான்னு கேட்டால் அது பாசிட்டிவ் நம்பர் தான். ஒரு கேள்வியை நான் கிரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல, இந்த அம்புக்குறி போட்ட இடத்துல. அந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் என் ஜீரோவோட பெருசா? ஜீரோவோட பெருசுன்னா அதில் என்ன மீனிங்? ஜீரோவோட பெருசாக அவ்வளோ அவ்வளவுமே பாசிட்டிவ் தானே. எஸ்ஸாக இருந்தால் கீழே அலோவ் பண்ணுறேன், நோவாக இருந்துச்சுன்னா எங்கே நான் கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் டிரெக்டாக ஸ்டாப்புக்கு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இது கண்டிஷன் இல்லை. இப்போ இதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் செலெக்ஷன். பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? லூப்போட சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் ஜஸ்ட் வருது அந்த இடத்துல, ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் எஸ் நோ அப்படின்றத டைவர்ட் பண்ணி விடுது. ஸோ இது செலெக்ஷன். அது என்ன செலெக்ஷன்? இஃப் தென் எல்ஸ். நாங்கள் ரெகுலராக படித்த மெத்தட் தான் இஃப் தென் எல்ஸ், நாட் இஃப் தென். இஃப் தென்ல எக்ஸாம்பிள்ஸ் குறைவு. ரைட், ஓகே. இப்போ ஐடியா சொல்லி கொடுத்துட்டேன் தானே, என்ன கொஸ்டின்ற ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டேன் தானே. இப்போ இந்த 4 ஆன்சர்ஸையும் வச்சுட்டு என்ன ஆன்சர் இதுக்கு சரியாக வரும்? முதலாவது சொல்கிறாங்க ஃப்ளோ சார்ட்டை அப்படியே வைக்கலாம். ஃப்ளோ சார்ட்டை அப்படியே வச்சிங்களா இருந்தால் யூசர் பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் நடக்கும், யூசர் 0 போட்டாலும் நடக்கும், யூசர் நெகட்டிவ் போட்டாலும் அந்த ஃப்ளோ சார்ட் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ராங். செகண்ட் சொல்கிறாங்க
கண்டிஷன்னா என்னது? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நிபந்தனைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கொடுத்துருக்க ஃப்ளோ சார்ட். அப்போ இந்த இடத்துல யார் நிபந்தனையா இருப்பா? இந்த டயமண்ட். இப்போ ஓகேயா? ரைட். இந்த கண்டிஷனை n ஈக்குவலாக தானே இருக்கு. n ஈக்குவல் ஜீரோன்னு மாற்றலாம். n ஈக்குவல் ஜீரோவா மாற்றினா என்ன நடக்கும்? n ஈக்குவல் ஜீரோன்னு மாற்றினா லூப் இன்னொரு தடவை தான் நடக்கும். வேற எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல n ஈக்குவல் ஒன்றுன்றத நான் n ஈக்குவல் ஜீரோன்னு மாற்றினா என்ன மீனிங் நடக்கும்? நான் இந்த இடத்துல சும்மா யோசிங்க, -4 போடுறேன். x ஈக்குவல் 1 கீழே வாரேன். n ஈக்குவல் ஜீரோவா? இல்லை. இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே n ஈக்குவல் ஜீரோ வரவே வராது. ஓகே, லூப் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு எந்த பர்பஸ் இந்த இடத்துல நடக்காது. பாசிட்டிவ் இன்டீஜர் நேர்நிறையன் மட்டும் ஃபில்டர் ஆகி நடக்காது. அதே மாதிரி இவங்க சொல்றாங்க n ஈக்குவல் 1 -1ன்னு மாற்றுவான். -1 மாற்றினாலும் நான் ஜீரோன்ற நம்பர் தாரேன். ரைட், லூப் நடக்கும். பாருங்க, ஜீரோன்றது நேர்நிறையன் இல்லை, பாசிட்டிவ் இன்டீஜர் இல்லை. ஸோ ராங். ஸோ ஃபோர்த் ஆன்சர் பாருங்க, என்ன சொல்றாங்க? Checking the value of n immediately after its input and stopping the flow if n is negative. இன்புட் பண்ணோன்னே செக் பண்ணவா, செக் பண்ணிட்டு பாசிட்டிவாக இருந்தால் கீழே அனுப்பணும். நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ்ன்ட்டு இல்லை, நோவாக இருந்தால் எக்ஸிட். தட் மீன்ஸ் ஸ்டாப். ஓகே, ரைட், சிம்பிள். ரைட், எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கொஷின்ஸுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இது ஆல்ரெடி பார்த்த கொஷின்னாலும் ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான கொஷனை நீங்கள் அக்சஸ் பண்ணுற நேரம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்கிற ஒவ்வொரு ஆன்சர் இருக்குது தானே, நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் செக் பண்ணுங்கள், டேபிளை அப்டேட் பண்ணுங்கள். இதுக்கு கொஞ்சம் டைம் போகும், ஒன்றும் செய்யலாம். ரைட், இதுக்கு டைம் போகும். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய கிரேட் 10ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு கொஞ்சம் டைம் ஃபாஸ்ட் பண்ணி செஞ்சு எடுத்துட்டு, ஏன்னா அதெல்லாம் ஓகே ஃபெமிலியராக வர்றது. இப்போ இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கூட, இதுலேயுமே நாங்கள் இன்னும் மெமரைஸ் பண்ணதெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதில் ஒர்க் பண்ணணும், விஷயம் தெரியும், ஒர்க் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து அந்த கொஞ்சம் தமிழை வாசிக்கணும், வாசி அந்த சரியான விடைக்கு போயிட்டீங்கன்னா ஓகே, கஷ்டம் இல்லை, ஒர்க் பண்ணணும் கூட. ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை. 28வது அரே. ரைட், எங்க தனோஜ் சொல்லுங்க பாவம், எரேக்கு நல்ல ஒரு டெஃபினிஷன். அணி, அரே. தனோஜ். டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. ரைட், டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேரியபிள். ஓகேயா, அதான் சொல்ல வாரீங்க. ஒன்று ரைட், ஓகே. ஸோ நான் இதோட ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறேன். ஒன்று வேரியபிள். வேரியபிள்னா என்னது? அதாவது அடையாளம் காணி ஐடென்டிஃபயர். ஏன்னா ஐடென்டிஃபயருக்குள்ளே தான் வேரியபிளும் என்ன வருது, கன்ஸ்டன்ட்டும் வருது, ஐடென்டிஃபயர். ஸோ ஒரு ஐடென்டிஃபயர்னா என்னது? சிங்கிள் லெட்டர், ஒரு மீனிங்ஃபுல்லான லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டாக வர்றது லெட்டராக தான் ஷுட் பி இருக்கணும். நம்பர்ஸ் வரக்கூடாது, ஸ்பேஸ் வரக்கூடாது, அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேரியபிளில் நாங்கள் இவ்வளோ காலம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு விஷயம், அதுதான் வேரியபிள். பட் அரேங்கிறதுட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், வேரியபிள் மாதிரியே தான் பேர், அதுக்கு நேம் பண்ணுவோம். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயத்த என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணலாம். நிறைய வேல்யூஸோ என்னன்னாலும் ஓகே, நாங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கமாவால் செப்பரேஷன் நடக்கும். செப்பரேட் பண்ணணும் தானே, ரைட்? செப்பரேட் பண்ணக்குள்ள என்னத்தால் நாங்கள் செப்பரேட் பண்ணணும்? கமாசால செப்பரேட் பண்ணணும். ஆனால் இந்த எரேயில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏ ஈக்குவல் 0, ஏயை பிரிண்ட் கேட்டனா இருந்தால் 0ன்றதை தரும். இந்த ஏயை நான் பிரிண்ட் கேட்டனா இருந்தால் 0, 2, 3 அதை பிரிண்ட் தரும். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும், இந்த 2 மட்டும்தான் வேணும். ஏன்னா ஏ கேட்டால் முழுக்க அவ்வளோத்தையும் தருது தானே, எனக்கு 2 மட்டும் தேவை. அதுக்காக அதை கண்டுபிடிச்சதில் அதுக்காக உள்ள மெத்தட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸிங், சுட்டியிடல். அப்போ இந்த ஜீரோக்கான ஒரு 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 அட்ரஸ் பண்ணுறாங்க, ரைட்? இந்த ஜீரோவை வந்து A1 அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஓகே,
ரைட். ஏ A1 2 3. ஸோ இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸிங் நடக்குது. ரைட். இப்போ நீங்கள் யோசிங்க, இதில் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அதி உயர்ந்த சராசரி விலை. ரைட். இதில் ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? எது ஹையில் இருக்கக்கூடிய வேல்யூ? 70. ரைட். குட். 70 தான் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லேயே பெரிய வேல்யூ. ஸோ இந்த விஷயத்தை நான் இதில் போட்டு காட்டுறேன். ரைட். ஒரு டவுட் ஓகே தான். ரைட். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க, எரேயில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 0. அந்த அட்ரஸ் பண்ணுறேன் தானே, அட்ரஸ் பண்ணுற நேரம் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது தானே, அந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கான அட்ரஸிங் 0. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகாது. பைத்தன், ஜாவா, எனி லாங்குவேஜஸ், எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதுதான் இண்டெக்ஸிங் மேனர். கமாவால் செப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களை செப்பரேட் பண்ணுங்க. முதலாவது இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. இப்போ இதே சம்டைம்ஸ் கமாவால் தர்ற நேரம் இது முதலாவது ஆள், இது ரெண்டாவது ஆள் அப்படிங்கிறத கமாவால் செப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணும், 1 2 3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இது ஓகே, 0ல் ஸ்டார்ட் பண்ணும், ஃபிக்ஸ் ஆகுங்க. ஓகே, ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது எல்லாரும் நோட் பண்ணுங்க, மேபி இது உங்களுக்கு புது ஒரு விஷயமா இருக்க போகுது. ரைட். இதே ரிவர்ஸில் வர்ற நேரம் ரிவர்ஸாகவும் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸிங் பண்ணலாம். கடைசியாக முடியுது தானே ஒரு நம்பரோ ஏதோ ஒரு விஷயம், -1, ஓகே, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10, -11, -12. நான் பேக்வேர்டில் இருந்து வர்ற நேரம் மைனஸாக நான் லேபிள் பண்ணலாம், இண்டெக்ஸ் பண்ணலாம். ஏல இருந்து ஃபார்வர்டாக போகிற நேரம் 0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ. ஓகே, மேபி உங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின் கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு தந்துட்டு அப்போ அதுக்கான ஆன்சர் மைனஸில் இதுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்? -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க, பேக்வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ 70ன்றது என்னது? A-8. ஓகே, இது எல்லாரும் நோட் பண்ணி வைங்க. ரைட். மைனஸ்லேயும் இண்டெக்ஸிங் கொண்டு வரலாம். ஒரு வேல்யூவுக்கு ரெண்டு சைடும் இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. மைனஸ்னா பேக்வேர்ட்லேருந்து வர்றது, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறது பாசிட்டிவ் வேல்யூ. ரைட். ஓகே, இது நோட் பண்ணி வைங்க. சிம்பிளாக இது அவ்வளோத்து எழுத தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் ஒரு ஏன்னு போட்டு ஒரு 4 நம்பர் எழுதிட்டு 4 நம்பரில் கடைசி நம்பரை -1 -2 -3ன்னு எழுதிட்டு வாங்க. முதலாவது நம்பரை 0 1 2 3ன்னு எழுதி வைங்க. ரைட். வந்தால் செய்யக்கூடியதாக இருக்கணும். ரைட். அடுத்து பாஸ்கல் கோட். ஸோ பாஸ்கல் கோடை பொறுத்த வரைக்கும் இதில் கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வாட் வில் பி த அவுட்புட் இஃப் த ஃபாலோவிங் பாஸ்கல் கோட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ரைட். இந்த பாஸ்கல் கோட்டை ரைட் முதலாவது கொஷன். ஏன்னா நான் கொஸ்டின் பண்ணுறவங்க எல்லாம் என்னது மைக் அன்மியூட் பண்ணி பேசக்கூடிய ஆக்களை தான் நான் கொஸ்டின் பண்ணுறது. ரைட். ஹம்சத்வேனி. ரைட். ஹம்சத்வேனி சொல்லுங்க பாப்போம், இந்த பாஸ்கல் கோடோட ப்ரோக்ராம்ட நேம் என்னது? அண்ணா ரிப்பீட் பண்ணுங்களே. இந்த பாஸ்கல் கோடோட ப்ரோக்ராம்ட நேம் என்னது? ஏ, ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம்ட நேம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னது? டெஸ்ட் பிரிண்ட். இதுதான் இந்த ப்ரோக்ராம்ட நேம். ஸோ பாஸ்கல் கோட், ப்ரோக்ராம்ன்றது கீவேர்ட். ஸோ டெஸ்ட் பிரிண்ட்டுங்கிறது இந்த ப்ரோக்ராம்ட நேம். இன்புட் அவுட்புட், அதாவது இந்த கோடிங்கில் இன்புட் அவுட்புட், நான் இன்புட்ஸ் எடுப்பேன், அவுட்புட்டும் டெலிவர் பண்ணுவேன். இது லைக் ஒரு லைப்ரரி, இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் லைன். செகண்ட் லைன் என்ன அப்படின்னு சொன்னால் விஏஆர். விஏஆர்னா என்னது? வேரியபிள். நான் வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், அந்த வேரியபிளோட நேம் கவுண்ட். அந்த கவுண்ட் என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொன்னால் இன்டீஜர். லைன் முடியக்குள்ள செமிகாலன். இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல பிகின் ஆகுது, இந்த இடத்துல முடியுது எண்ட். அப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஃபோர் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபோர் அந்த கவுண்ட், அந்த வேரியபிள் 1 to 4 வரைக்கும் வேலை செய்யணுமா? அப்போ எப்படி? கவுண்ட் 1 to 4 வரைக்கும் வேலை செய்யணுமா இருந்தால் என்னது? கவுண்ட் ஃபர்ஸ்ட்டாக 1ங்கிற வேல்யூவை எடுக்கும்.
ஓகே, அடுத்து என்ன எடுக்கும் அப்படின்னு சொன்னால் டூன்ற வேல்யூவே எடுக்கும், த்ரீன்ற வேல்யூவே எடுக்கும், ஃபோர்ன்ற வேல்யூவே எடுக்கும். ஸோ அதோட லூப் முடிஞ்சு வெளியே போயிடும். ஓகே, சிம்பிள். எகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், லூப் 3 டைப்பில் இருக்குது. எங்களுக்கு ஃபெமிலியரானது வைல் லூப், ஓகே. ரிப்பீட்டட் அன்டில், ஓகே. இந்த வைல் லூப்பும் ரிப்பீட்டட் அன்டில் லூப்பும் எப்படின்னு சொன்னால், ஒரு கண்டிஷனை போட்டு எஸ்னா ஒரு பக்கம், நோனா ஒரு பக்கம். வைலுக்கு ஆப்போசிட் தான் ரிப்பீட்டட் அன்டில். ஓகே தானே? அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஒரு கண்டிஷனை போட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அது எஸ்னா இந்த பக்கம், நோனா இந்த பக்கம். ஆனால் இந்த ஃபோர் லூப் எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட், ரைட்? ஃபோர் கவுண்ட் 1 to 4 வரைக்கும் தான் வேலை செய்யணும். அதாவது இந்த லூப்ஸ் 4 வரைக்கும் நடக்கணும். அந்த கவுண்ட்டுக்கான பெருமானம் முதலாவது ஒன்று இருக்கணும். அடுத்த லூப் பாருங்க, இந்த இடத்துல அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. இதே வயலில் நாங்கள் என்ன கேட்டிருப்போம், இது இதோட பெருசா, இது இதுக்கு பெருசு ஈக்குவலான்னு கேட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வயலுக்கும் ரிப்பீட்டட் அன்டிலுக்கு கேட்டிருப்போம். ஆனால் அந்த ஃபோரில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கவுண்ட் 1 to 4 டூ அப்படின்னா என்னது, கவுண்ட்டுக்கு 1 இருக்கும், லூப் நடக்கும். கரெக்ட், கவுண்ட்டுக்கு 2 இருக்கக்குள்ள லூப் நடக்கும், 3 இருக்குள்ள லூப் நடக்கும், 4 இருக்குள்ள லூப் நடக்கும். 5 5 பற்றி இங்கே கதையே இல்லை, போட எண்டுக்கு வர்றது போகிறது. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர் லூப்புக்கான ஐடியா. ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பேப்பரில் ஃபோர் லூப் வந்த இடம், ரைட்? வைல் ரிப்பீட்டட் அன்டில் மாதிரி இல்லை, இம்பார்ட்டன்ட் வைல் ரிப்பீட்டட் அன்டில் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஃபோர் வந்து அதுக்கு ரேஞ்ச் சொல்லுவாங்க, இதுலேருந்து இது வரைக்கும் தான் வேலை செய்யணும். அப்போ அதையும் பாருங்கள், இதில் பாருங்கள் கோலன் ஈக்குவல்னு தந்திருக்காங்க. அப்படின்னா பஸ்களை பொறுத்த வரைக்கும் கோலன் ஈக்குவல்னா என்ன மீனிங், இதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி மாற்றிட்டே இருக்கும். வேரியபிளுக்கு தான் நார்மலாக கோலன் ஈக்குவல் தருவாங்க, கன்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஈக்குவல் மட்டும்தான் வரும். அப்போ ஸ்டோர் ஆகுது. அப்போ கவுண்ட்டுக்கு 1 இருக்கணும், 2 இருக்கணும், 3 இருக்கணும், 4 இருக்கணும், 4 வந்தோடனே எண்ட், ரைட்? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு சொன்னால் 1 2 3 4. ஓகே, ரைட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் ரைட். அடுத்த கொஸ்டின் 30 31 சிம்பிளாக செய்யலாம், ரைட்? பிகின் சம் நம்பர் ரிப்பீட் அன்டில் டிஸ்பிளே சம், ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன டேபிள் சம் என்னென்ன வேரியபிள் இருக்கோ டேபிள் பண்ணுறேன், நம்பர், ஓகே, ரைட். ரைட். ஸோ ஃபஸ்ட்டாக நான் லூப்புக்குள்ளே வரேன், 1 நம்பருக்கும் 1 ரிப்பீட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ளுக்கு வந்துடுறேன். இதை நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வரைஞ்சிட்டு செஞ்சாலும் ஓகே, இல்லாட்டி இதை இந்த சூடோ கோட்லேயே செய்கிறதா இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டாக கொஸ்டின் எதுவும், அதாவது கண்டிஷன் எதுவும் கேட்கல, ஸோ நான் டிரெக்டாக உள்ளுக்கு வந்துட்டேன். நான் சொல்கிற பாயிண்ட் வேலைங்கஜா, இதே இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த லூப்புக்குள்ளே இதுதான் லூப்பிங்க. நான் லூப்புக்குள்ளே வர்றதுக்கு இந்த கண்டிஷனை பாஸ் பண்ணி எஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் உள்ளுக்கு வரலாம், அதுதான் வைல். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ரிப்பீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்திருக்க சூடோ கோடை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே உள்ளுக்கு வந்துடுறேன். உள்ளுக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு ஏன்ற ஒரு விஷயம் இருக்கா, அதுதான் நாங்கள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஏ இருக்கு, அடுத்து சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் நம்பர். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூஸை போடுங்க, அதை ரைட்டுக்கு ஈக்குவல் பண்ணுங்க. அப்போ சம்முக்கு 1, நம்பருக்கு 1, அப்போ புது சம் என்னது 2. இப்போ இந்த இடத்துல தான் கண்டிஷன் இருக்கு. அப்போ பாருங்க, ஒரு தடவை உள்ளுக்கு அலோவ் பண்ண பிறகு தான் கண்டிஷனை செக் பண்ணுது. நல்லா கிளியராக இருங்க. ஒரு தடவை நீங்கள் அப்படியே ஃப்ளோ சார்ட்டை அப்படியே ஃப்ளோ சார்ட்டை கன்வெர்ட் பண்ணி யோசிங்க. ஒரு தடவை உள்ளுக்கு வாரீங்க, ஏல என்னமோ ப்ராசஸ் இருக்குது நடக்குது, அடுத்து அந்த சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் நம்பர் நடக்குது, அடுத்துக்கு பிறகு தான் அந்த கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்த பிறகு அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, நம்பர் லெஸ் தென் 10, அந்த நம்பர் 10 விட சின்னதா, எஸ். நம்பர் 10 விட சின்னதா, எஸ். எஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, நடந்து ஒரு கட்டத்தில் இந்த லூப் முடிகிற நேரம், இதுதான் அந்த லூப்புக்கான ஸ்டார்டிங் எண்டிங், இது ரெண்டும் தான் அந்த லூப்புக்குள்ள விஷயம். அதனால தான் இது இன்டென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபைனலாக லூப்பெல்லாம் முடித்த பிறகு சம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அவுட்புட் அதை வந்துட்டு வெளியே போயிடும். ஓகே தானே? ரைட். இதுதான் இதுக்கான கன்செப்ட். கேட்ட கேள்வி, த ஃபாலோவிங் சூடோ கோட் இஸ் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த நம்பர் 1 to 10.
ஒன்று தொடக்கம் 10 வரையான எண்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூடோ கோட் தான் இது. ரைட்? அப்ப யோசிச்சு பாருங்க. நம்பர் 1 சம் 1. அப்ப சம்னா என்னது? கூட்டின வேல்யூஸ். அந்த அந்த கூட்டப்பட்ட வேல்யூஸ், ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே சம்ல ஸ்டோர் ஆகுது. நம்பர்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த 1 to 10 நம்பர் தான். நம்ம 1 to 10 நம்பர் என்னது? 1 2 3 4 அப்படியே 10 வரைக்கும் நம்பர் இருக்கு. இந்த நம்பர் அப்படியே மாறி மாறி வரணும். அப்ப பாருங்க, நம்பர் உள்ளுக்கு வருது, லூப்புக்குள்ள வந்துட்டேன். லூப்புக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல நம்பரை மாத்தணும். ஓகே, ஸோ நம்பரை மாத்தணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் நம்பர் ப்ளஸ் 1. ஓகே, நம்பர் ஈக்குவல் நம்பர் ப்ளஸ் 1. ஸோ இன்னைக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும்? நான் கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். மேபி இது பேப்பர்லேயும் பிள்ளைன்னு நினைக்கிறேன். நம்பர் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துட்றேன். ரைட்? இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட், நம்பர் ஈக்குவல் 0. இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல் நம்பர் ப்ளஸ் 1. அப்போ என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் நம்பர் 0 ஒரு தடவை உள்ளுக்கு வாரீங்க. நம்பர் ஈக்குவல் நம்பர் ப்ளஸ் 1 அப்படின்னு என்ன மீனிங்? நம்பரோட ஒரு ஒன்றை கூட்டுறீங்க. நம்பரோட ஒரு ஒன்றை கூட்டினா என்ன நடக்க போகுது? நம்பரோட ஒன்றை கூட்டுறீங்க. நம்பருக்கு ஆல்ரெடி 0 ப்ளஸ் 1. அப்போ புது நம்பர் என்னது? 1. அப்போ புது நம்பர் 1. அப்போ ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சம் ஆல்ரெடி எதுவுமே இல்லை, நான் 0னே மாற்றுறேன். ஏன்னா அந்த கொஷனே ஃபுல்லாக மாற்றுறேன். இங்கே சம்முக்கு 0, நம்பருக்கு 0 கொடுக்குறேன். இல்லாட்டி வேல்யூஸ் அந்த அவங்க கேட்ட கண்டிஷன், அந்த அவங்க கேட்ட ப்ராப்ளம் இங்கே ஃபைண்ட் அவுட் ஆகாது. சம்முக்கு 0. இப்போ இந்த 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 ஈக்குவேஷனுக்கு நான் பிரதிக்கிடுறேன். சம்முக்கு 0, நம்பருக்கு என்னது? 1. அப்போ டோட்டல் என்னது? 1. நம்பர் 10 சின்னதா? எஸ். எஸ்னா வெளியே வந்துடும். என்னது? ரிப்பீட்டட் அன்டில். எகெயின் இந்த சிம்பிளை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். 3 சேஞ்சஸ் செஞ்சுருக்கேன். பேப்பரில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், 3 சேஞ்சஸ். நான் ரெட் கலரில் இதை மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல 0. ஓகே, இந்த இடத்துல 0. இந்த இடத்துல நோட்டேஷனை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ரைட், இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் தெளிவாக பாருங்கள். சம்முக்கு 0 அப்படின்னு என்ன மீனிங்? இது வரைக்கும் எதையுமே கூட்டி இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து ஓப்பன் ஆன்சர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகே ரைட், பட் நம்ம இதை கொஷனை மாற்றி இதை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். சம் இது வரைக்கும் எதுவுமே இல்லை, ஸோ 0. ஃபர்ஸ்ட் நம்பரை 0ன்னு கொடுக்குறேன். ரிப்பீட்னா என்னது? உள்ளுக்கு வாரி. உள்ளுக்கு வந்து என்ன நடக்க போகுது? நம்பர் ஈக்குவல் ப்ளஸ் 1. அதாவது என்னது? நம்பரை முதலாவது நம்பருக்கு மாத்துறீங்க. அப்படி மாத்தக்குள்ள சம்ல ஏற்கனவே 0, நம்பருக்கும் புதுசாக ஒன்று வந்திருக்கு. அப்போ புதுசாக இப்போதைக்கு உள்ள நம்பர்கிட்ட கூட்டுத்தொகை சம் 1. அன்டில்னா என்ன மீனிங்? ஒரு கண்டிஷனை கேட்குறீங்க. அந்த நம்பர் 10 விட பெருசா, நம்பர் 1 10 விட பெருசா, கிரேட்டர் தேன் 10. ஸோ இதுக்கு உங்களோட விடை எப்படி வரும்னு சொன்னால் நோன்னு தான் வரணும். 1 10 விட பெருசா? நோ. நோவா இருந்தால் தான் மேலே போகும். ஏன்னா இது ரிப்பீட்டட் அன்டில் லூப். ரிப்பீட்டட் அன்டில் லூப் ஆல்வேஸ் நோவா இருந்தால் மட்டும்தான் லூப் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் எஸ் ஆகுதோ ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சிம்பிளாக நான் இதுக்கு ஒரு டயக்ராம் வரைவனா இருந்தா ரைட், இதை நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட். ரைட், சப் ப்ராசஸ் சம் ஈக்குவல் 0. எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே கூட்டல தானே, அதனால தான் நான் 0 போடுறேன். நம்பர் ஈக்குவல் 0. முதலாவது நம்பரை நான் 0ன்னு கன்சிடர் பண்ணுறேன். பட் அடுத்த வரியிலேயே என்ன செஞ்சிடுறேன்னு சொன்னால் ரிப்பீட்னு வந்திருக்கு. ரிப்பீட்னு என்ன மீனிங்? இந்த இடத்துல கீழே இருந்து ஏதோ ஒரு லைன் இந்த இடத்துல வந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல ரிப்பீட்னு எழுதுறாங்க. ஓகே, இந்த 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 சூடோ கூட இப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த இடத்துல ரிப்பீட்டுங்கிற வேர்ட் போட்டதுக்கான ரீசன் இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்கு. ரைட், இப்போ தான் இந்த லூப். இப்போ இதெல்லாம் லூப். ஓகே, இந்த லூப்பில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு ப்ரோசஸ் என்னது? நம்பர் 0 தானே, சாரி,
நம்பர் ஜீரோ தானே. அந்த ஜீரோவை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்பருக்கு மாற்றுறேன். அப்போ என்னது நம்பர் ஈக்குவல் நான் ஜஸ்ட் நம்னு மார்க் பண்ணுறேன். நம் ப்ளஸ் ஒன் முதலாவது நம்பர் மாற்றின பிறகு ரைட் சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் நம்பர். அப்போ ஆல்ரெடி சம்முக்கு ஜீரோ தான், நமக்கு ஆல்ரெடி ஜீரோ இருந்துச்சு. இப்போ புது நம் ஒன் ஆயிட்டு பிறகு இப்போ சம் ஜீரோ ப்ளஸ் ஒன் புது சம் ஒன் வந்த பிறகு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நான் அந்த கண்டிஷனை கேட்குறேன். என்ன கண்டிஷன்? நம்பர் கிரேட்டர் தேன் 10 கேட்குறேன். நோவா இருந்தா லூப் நடந்துட்டே இருக்கும். இது எப்போ எஸ் ஆகுதோ என்ன வரப்போகுது? டிஸ்பிளேனானது அவுட்புட். அப்போ பிரிண்ட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் சம். ஃபைனலாக என்ன வரப்போகுது? ஸ்டாப். ஓகே, கன்ஃபியூஷன்னா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ சார்ட்டை வரைங்க, ஒர்க் பண்ணுங்க. ரிப்பீட்டட் ஆண்டில்னா நோவாக இருந்தால் மட்டும்தான் லூப் நடக்க போகுது. நோவா ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. எப்போ எஸ் ஆகுதோ அப்போ தான் வரும். எப்போ எஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்முங்கிற அந்த கொலம்ல நமக்கு 10 வருதுன்றதை வைப்போம். ரைட், நமக்கு என்ன வருது? 10 வருது. நமக்கு 10 வருதா இருந்தால் என்ன நடக்க போகுது? 10 10 விட பெருசா? 10 10 விட பெருசா? நோ, எகைன் லூப் நடக்கும். நமக்கு 11வது நம்பர் வருது. 11வது நம்பர் வர்ற நேரம் 11வது நம்பர் வர்ற நேரம் எகெயின் ஒரு பிரச்சனை வருது. 11வது நம்பரும் கூட்டுப்பட்டோம். ஏன்னா 11வது நம்பர் 10. ஓகே, 11 11 கூட்டுப்பட்டு தான் இங்கே செக்கிங் நடக்குது. ஸோ 10வது நம்பர் வந்தோடனே அவுட் ஆக்கணும். அப்போ நான் இது 9ன்னு மாத்துறேன். ரைட், இப்போ யோசிங்க. ரைட் ரைட் இப்போ யோசிங்க, உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட், நமக்கு 9 வருது. அப்போ எப்படி 9 வரும்? இங்கே ஆல்ரெடி 8 இருந்திருக்கும். 8 + 1 நமக்கு 9. அப்போ என்ன நடக்க போகுது? நம்ம 9ம் என்ன செய்ய போகிறோம்? இதில் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? ஏதோ சம்மில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், அதோட 9 ஆட் பண்ணி புதுசாக கூட்டுத்தொகை வந்துடும். இப்போ கேட்குறேன், 9ஓட பெருசா? 9 பெருசா? இன்னும் மேலே அனுப்புகிறேன். அப்போ 9ம் 1ம் புது நம்ம என்னது? 10. அப்போ நமக்கு 10 வந்துடுது. இப்போ சம்முக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் தானே, அதோட 10ஐயும் கூட்டுறேன். அப்போ சம் அப்டேட் ஆயிருமா? இப்போ கேட்குறேன், 10 9 விட பெருசா? எஸ், 10 9ஓட பெருசு, கிரேட்டர் தேன் 9. ஸோ எஸ் ஆகி என்ன வந்துட போகுது? சம்ம பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த நம்மட ஷெடியூல் எடுத்து பார்த்தா நம்ம வந்து 1லேருந்து 10 வரைக்கும் அவ்வளோ நம்பர்ஸும் நம்மள வந்திருக்கும். ஏன்னா அவங்களோட கேள்வி ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 10. ஸோ இங்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட், ரிப்பிட்டீஷன் நோனா நடக்கும். இங்கே செக் பண்ண போகிறீங்க, நோனா மட்டும்தான் நடக்க போகுது. அந்த வேல்யூஸ், அந்த நம்பரை பாருங்கள். அவங்க 1 to 10 அப்படின்னா என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு வந்துட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் எத்தனையால கூட்டுப்படுது? ஒன்றால கூட்டுப்படுது. அதனால தான் நம்ம ஒன்றால கூட்டுறாங்க. ரீசன் அதுதான். அடுத்தடுத்த நம்பர் சீக்வன்ஸ் +1 வருது. அதனால தான் +1 வந்துட்டே இருக்கு. இது என்னத்துக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. கிளியர்? ரைட், ஓகே. அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுங்க. இது 9. ரைட், 31க்கு ஆன்சரை கண்டுபிடிங்க பார்ப்போம். எத்தனை தடவை ஸ்டார் வரும்? வைல்ன்றது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிஷன் எஸ் ஆகினா மட்டும்தான் இந்த லூப் நடக்கும். கண்டிஷன் எப்போ நோ ஆகுதோ எண்ட். எஸ் ஆகினா மட்டும் நடக்கிறது வைல். டேபிள் அடிங்க, டேபிளில் ஒரு கோலம் பி, அடுத்த கோலம் எஸ் பின்றது மட்டும்தான் இருக்கு. எத்தனை தடவை ஸ்டார் வருதோ அதை பக்கத்தில் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, எத்தனை தடவை ஸ்டார் வருதுன்னு சொல்லி. அப்போ இதை லூப்பை ரன் பண்ண எத்தனை ஸ்டார்ஸ் வரும்? ஆன்சர்ட நம்பர் மட்டும் போடுங்க. 2 ஸ்டார்ஸா? ரைட், 3. இது 3 ஸ்டார் வருதா? 2 3? 2. ஓகே, ரைட். அப்போ பாருங்க, லெட்டர் பி 0. நான் உள்ளுக்கு வரேன். அப்போ இந்த இடத்துல கண்டிஷன் கேட்குறேன் என்னது? 6 விட சின்னதா? எஸ்.
எஸ்னா என்னது, நான் இங்கே போகலாம், ஏன்னா வைல் லூப் அப்படிப்பட்டது தான். அப்போ நான் உள்ளுக்கு போகிறேன், டிஸ்பிளே ஸ்டார், ஒரு ஸ்டார் வருது, ஒரு ஸ்டார். அப்போ பி ப்ளஸ் த்ரீ, பிட லாஸ்ட் வேல்யூ என்னது 0. அப்போ 0 + 3 புது வேரியபிள்ட வேல்யூ என்னவா மாறும், 3. மேலே வாரேன், நான் வெளியே போயிடலாது, இந்த இந்த இடத்துல நான் நோவாயினா மட்டும்தான் வெளியே போகலாம். அது வரைக்கும் நான் இங்கே திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் அது பேர் லூப். 3 6 விட சின்னதா, எஸ், இன்னொரு ஸ்டார், உள்ளுக்கு வர இன்னொரு ஸ்டார். அப்போ 3 + 3 புது வேல்யூ 6. 6 எடுத்துட்டு மேலே போகிறேன், 6 6 விட சின்னதா, 6 லெஸ் தென் 6, நோ, எஸ் வராது, நோ. 6 6 விட சின்னதா, 6 எப்பயுமே 6க்கு ஈக்குவல் மட்டும்தான், சின்னதெல்லாம் வராது. ஸோ நோ, நோன்னு சொன்னால் என்னது, நோனா இந்த லூப்புக்குள்ளேயே நான் எலிஜிபிள் இல்லை, வெளியே வரணும், வெளியே வந்தால் எண்ட். அப்போ எத்தனை தடவை ஸ்டார் வந்திருக்கு, 2 டைம்ஸ் ஸ்டார் வந்திருக்கு. ஓகே, ரைட்.